வித்தியாசமான உடலை கொடுக்கும் பொழுது அந்த கண்ணு தான் அல்லாஹ்வை பார்க்கும். நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். குர்ஆன்ல எப்படி இருக்கிறது? உஜூஹுன் யௌமைதின் நாலிரத்துன் இலா ரப்பிஹா நாலிரா. சில முகங்கள் அன்றைய தினத்திலே ரப்பை பார்க்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பார்க்காது. யௌமைதின் அன்னைக்கு தான் பார்க்கும். உங்களுடைய இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், உங்கள் இறைவனை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். முழு நிலவை பிறை 14 பார்ப்பீர்களே, அந்த மாதிரி பார்ப்பீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப என்ன பிரச்சனை? இவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? 100 தடவை அல்லாஹ் பார்த்தாராம். இவன் என்ன ஆவான்? அதே மூசாவுக்கு இல்லாத அந்தஸ்து, முகமது நபிக்கு இல்லாத அந்தஸ்து நம்ம அபூ ஹனீஃபாவுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு பக்தி எப்படி ஊட்டுறான்னு பாருங்களேன். சின்ன பிள்ளையை கொண்டு வைத்துக் கொண்டு அவர்கள் மீது மூளைச்சலவை செய்யப்படுகிறது. அதாச்சும் பரவாயில்லை. அவர் ஹஜ்ஜி செஞ்சாராம். எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாராம்? வாழ்ந்தது ரொம்ப கம்மி. 40 ஹஜ்ஜி செஞ்சு விட்டாராம். வருஷம் ஹஜ்ஜி செய்வார் போல இருக்கு. ஹஜ்ஜி செஞ்சுட்டாரா? அவருடைய கடைசி அவர் ஹஜ்ஜிக்கு போனாராம். அப்ப போன உடனே காபத்துல்லாவுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கேட்டாராம். அந்த கட்டடத்துக்குள்ள செவ்வகமா இருக்கும் ஒரு கட்டடம், அதுக்குள்ள நான் கொஞ்சம் போகணும் அனுமதி கேட்டாராம். உள்ள 2 தூண் இருக்கும். அந்த தூணுக்கு நடுவில் நின்று கொண்டாராம். எப்படி நின்றாரு தெரியுமா? பாருங்க, வேடிக்கை பாருங்க. அதாவது ஒத்த கால வைக்க, அதாவது பாருங்க, இதுக்கு பேர் தொழுகையா? அப்படி சொல்றேன். இந்த ஒத்த காலுக்கு மேல ஒத்த கால வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? 2 காலத்தை தொழுகிறாராம். ஒரு ரக்காத்துல ஓதுனாரா 18 கிறிஸ்து ஓதுனாரா. அப்புறம் என்ன செய்யலாம்? மாத்திக்கிட்டாங்க காலம். இந்த காலத்துல அந்த காலம் வச்சுக்கிட்டு முதல்ல ஒத்த கால நிற்கலாமா? ஒத்த கால நிக்கிறா சொல்ல காட்டினாங்க. நம்பியா இருக்க நிக்கலாம். உனக்கு நல்ல காலம் இருக்கும் பொழுது ஒத்த கால நிக்கலாமா? என்ன பண்றாங்க? முதல்ல ஒரு கிறிஸ்துவ ஒரு 30 கிறிஸ்துவையும் ஒரு ராஜ்யத்துல ஓத ஏழுமா? எப்போ ஓதலாம்? வசனமா அடிச்சா ஓதலாம். எப்படி? நாங்கெல்லாம் யாசின் ஓதும்ல, நாங்கெல்லாம் மார்சால ஓதும் போது எவனா செத்து போயிட்டான்னு வைங்களேன், யாசின் ஓதி அனுப்பி வச்சிருவாங்க. போய் ஓதுவோம். அந்த காலத்துல 11 ரூபா 1,000 ரூபா கொடுப்பாங்க. நாங்க ஓதுற காலத்துல 7வது ஆண்டு படிக்கும் போது 11,000 ரூபா கொடுப்பாங்க ஒரு யாசினுக்கு. எப்படி ஓதுவோங்கிறீங்க? யாசின் ஒரு குர்ஆனை யாசின் ஓதியாச்சு. இந்த மாதிரி ஓதலாம். 15 ஜூஸ் இல்ல 300 ஜூஸ் கூட ஓதலாம். இந்த மாதிரி ஓதுனா தான் ஒரு ராத்திரில 30 ஜூஸ் ஓத முடியுமே தவிர, எப்படிப்பா நீ 15 ஜூஸ் எப்படி ஓதுவ? அது ஒத்த கால் நின்று ஓதுனா தொழுவியா டான்ஸ் ஆடுவியா? அப்ப ஒரு கால் நின்று டான்ஸ் தான் ஆட முடியும். அப்ப இதை சர்க்கஸ் வித்த பண்ணவரை அவரை காட்டுறாங்களே தவிர ஒரு நல்ல அறிஞரை சித்தரிக்க மாட்டீங்களா? அப்ப பாக்குறோம். இந்த சின்ன வயசுல உள்ளவங்க என்ன தெரியும்னு கேட்டா, பயங்கரமான ஆளா இருக்காரு. ரசூலுல்லாஹ் கூட இந்த மாதிரி செஞ்சதுல ஒத்த கால இந்த கால ஒரு 15, அந்த கால ஒரு 15 அடிச்சிருக்காரு. அனுப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த அஜத்துமா தராவி துணிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஓதுனா தான் ஓதலாம். தராவி துணிக்கிறாங்க பாருங்களேன். உட்கார்றது தெரியாது, என்ன ஓரான்னு தெரியாது. அல்ல அலிஃபுல் ஆமீன் ஆரம்பிப்பான். பார்த்தா ஒரு 30 ஜூஸ் முடிஞ்சு போயிருக்கும். இப்ப இதெல்லாம் பிராடு. இந்த மாதிரி ஓதுறதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி ஓது ஹத்தம நிஸ்பல் குர்ஆன் அப்படி நான் சொல்ல அரபில் வாசிக்கணுமா? காம பைனல் அமூதைனி அலா ரிஜிஹில் யும்னா வலா அல் யுஸ்ரா அலா லஹரிஹா. வலது காலை வைத்துக் கொண்டு அதன் மீது இடது காலை வைத்தார். அப்புறம் ஹத்தம நிஸ்பல் குர்ஆன், குர்ஆன்ல பாதியை முடித்து விட்டார். அப்புறம் இப்படி போட்டுக்கிட்டு ஒரு பாதி அடிச்சாருங்கிறாங்க. எங்க இருக்குது? அதுவும் அந்த துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 151 வெறும் 51 1வது வால்யூம்ல 51ஆம் பக்கத்துல இதுவும் இருக்கிறது. அப்ப அப்படியே வரும். அஜர்த்து மாதிரி ஏன் திருந்தல வழங்கல? உங்களுக்கு விளங்குற செய்தி உலமாக்களுக்கு ஏன் விளங்கல? அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது, பக்தி ஊட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய மூளை சலவை செய்யப்பட்டிருக்கிறது, விஷக்கருத்துக்கள் விளைக்கப்பட்டிருக்கிறது. ஆழமாக அட்டியில போய் தோண்டி குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிற உருவி எடுக்க முடியல. நமக்கெல்லாம் அப்படி மேல புல்லு நட்டின மாதிரி நட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் என்ன புல்லு மாதிரி அப்படி அரை இன்ச்சுக்கு இருந்துச்சா தூக்கி எறிஞ்சிட்டு ஓடியாண்டோம். மதுகபு வெறி, மதுகபு பக்தி நம்ம உள்ளத்திலே ஊட்டப்பட்டுச்சு. எப்படி? சும்மா நெல்லு வைக்கிற மாதிரி, நாத்து நடுற மாதிரி கடைசியில் ஓடியாண்டோம். இவங்களுக்கு எப்படி போடப்பட்டிருக்குன்னா, ஆலமரம் வேறுன்ற மாதிரி வேறுன்ற அளவுக்கு உள்ள சொருவி 12,000 அடிக்கு உள்ள போயிருக்கு. எப்படி வெளியேறுவான்?
அதான் வெறி பிடிச்சி அடைகிற காரணம் விளங்குதா? இப்ப ஏன் வெறி பிடிச்சி அடைகிறாங்க? அதோட இல்ல, அல்லாஹ் பார்த்தானா, இதான் வேடிக்கை. அவரை பத்தி எப்படி ஏத்துறாங்க பாருங்க. அல்லாஹ் பார்த்தானா, இங்க பாடுறான், உலகத்துல எவனும் செய்யாம இருந்தாலும் வணங்குறாரு, அவனுக்கு குஷியா இருக்கான் அல்லாவுக்கு. இதுவரைக்கும் யாரும் வணங்காம ஒத்த காலம் வணங்குறாருன்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணானா, அந்த காபத்துல்லாவின் ஒரு மூலையிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம் வந்தது? யா அபா ஹனீஃபா, அபு ஹனீஃபாவே. அல்லாஹ் கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? கது அரஸ்தனா ஹக்கல் மாரிஃபா, நம்மை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி விட்டீர். பாயிண்ட், நம்மை விளங்க வேண்டிய விதத்தில் யார் சொல்றா? அல்லாஹ் தான சொல்றான். இப்ப அந்த சத்தம் யார் சத்தம் விளங்குதா? நம்மை யார்? அல்லவையா. நம்மை விளங்க வேண்டிய விதத்தில் நீ விளங்கி விட்டீர். நமக்கு ஊழியம் செய்தீர், அழகான முறையில் ஊழியம் செய்து விட்டீர். அதனால நான் என்ன செய்ய போறேன்? கது கபர்னாலக, உன்னை மன்னிச்சிட்டேன் போ. அல்ல அட்வான்ஸ் மன்னிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மன்னிச்சானே, முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்பட்ட சிறப்புங்கிறீங்கள, அதெல்லாம் கிடையாது. இவருக்கு இருக்கு அந்த சிறப்பு. யாருக்கு இருக்கு? எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன ஆதாரம்? எழுதுனதுதான் ஆதாரம், எந்த ரெக்கார்டு கிடையாது. அது கபர்னாலக்க, உன்னையும் மன்னிச்சுட்டு, அதாச்சும் பரவாயில்லை. ரசூலுல்லாஹ் அவர் மன்னிச்சா விட்டு தடுத்துருவோம், அப்புறம் உள்ளதான் பாயிண்ட். ஒளி மன்னித்த பாக்க நிம்மன் காண அலா மதுகபிக்க இல்ல யௌமுல் கியாமா, உன்னையும் மன்னிச்சிட்டோம், கியாம நாள் வரைக்கும் இந்த ஹனபி மதுஹபில் யாரெல்லாம் வருவாங்களோ அவ்வளவையும் மன்னிச்சுட்டோம். நல்லா ஹனபிகளுக்கு அட்வான்ஸ் போய் அடி ஸ்கூல் கலப்பு நீ பாட்டுக்கு என்னோட செஞ்சுட்டு போன மன்னிச்சுட்டான்ல. நீங்க மட்டும் ஹனபி மதுஹபில் இருந்தீங்கன்னு வைங்க, தண்ணி அடிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம். ஏன்? அல்லாஹ்வை கூப்பிட்டு மன்னிச்சுட்டான்லங்க, முன்கூட்டியே மன்னிச்சாச்சு எல்லாத்தையும். இப்படி ஒரு மன்னிப்பு உலகத்தில் எல்லாம் கொடுப்பான யாருக்காச்சு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்தான். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உம்முடைய முன்பாவங்களையும் அல்லாஹ்வாகிய நான் மன்னித்து விட்டேன், இனிமேல் நீ ஒரு பாவம் செய்தால் அதையும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னான். பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யமலு மா ஷைத்தும் அது கஃபர்துலக்கும், நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிறப்ப உங்களை மன்னிச்சுக்கன்னு அல்லாஹ் சொன்னானா? யாருக்கு? பத்ர் சுஹதாக்களுக்கு, பத்ர்ல பங்கெடுத்துக் கொண்ட வீரர்களுக்கு அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை தவிர யாருக்கும் முன்பாவம் மன்னிக்கப்படல. இவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொன்னானா, அபு ஹனீஃபாவை உன்னையும் மன்னிச்சுட்டேன், கியாம நாள் வரைக்கும் வருவாங்க அவ்வளவு பேரை மன்னிச்சு விட்டேன், ஹனபியா மட்டும் இருக்கணும், ஹனபியா இருந்தா போதும். எங்க இருக்குது? 1வது வால்யூம்ல துருல் முக்தார் மதரசாக்கள் ஓதி கொடுக்கிறார்கள், 52வது பக்கம் டெக்ஸ்டோட இருக்குது. இது பரவாயில்லை, இன்னும் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கதப அலைய முதாமிதன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார், என் பெயர்ல எவனாவது இட்டுக்கட்டி ஒன்றை சொன்னால் அவன் நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும். நீங்க பொய் சொல்லக்கூடாது மார்க்கத்தில். அந்த பொய்யிலே 2 வெரைட்டி இருக்கிறது. வேற வேற ஆட்களை பத்தி பொய் சொல்றீங்களா, அது பொய் சொன்ன குற்றமாக மட்டும் வரும். ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொன்னீர்களே ஆனால் நரகத்தில் டிக்கெட் வாங்குறீங்கன்னு அர்த்தமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்பவே நரகத்துக்கு டிக்கெட் வேணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இட்டுக்கட்டி சொல்லி கொடுங்க, நேர நரகம், ஒரு கொஸ்டின் இல்லாம நேர போய் சேர்ந்துடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கதப அலைய முதாமிதன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார், என் பெயர்ல எவன் பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்திலே முன்பதிவு செய்து கொள்ளட்டும். எப்படி இட்டு கட்டுறான் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்களா? அந்த கிதாபுலயே என்ன சொன்னாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இது ரசூலுல்லாஹ் சொன்னதை எழுதி வச்சிருக்காங்க அந்த கிதாபுல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லல. இன்ன ஆதம இப்தகரபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை வைத்து பெருமை பெற்றார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அது ஓகே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை கொண்டு பெருமை பெற்றார்னா அந்த கருத்து ஓகே இருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பு இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து வரதான் பாயிண்ட். ஆனா அப்தகிரு பிரஜுலின், நான் ஒரு மனிதரால் தான் பெருமை அடைகிறேன். ஆதமுக்கு பெருமை என்னால், எனக்கு பெருமை யாரால் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாம், எனக்கு பெருமை யாரால் என்றால் ரஜுலின் உம்மத்தி, என் உம்மத்தில் ஒரு மனுஷன் வரப்போறான், இஸ்முஹு நுஅமான், அவருடைய பெயர் நுஅமான், குன்யத்துஹு அபு ஹனீஃபா, அவருடைய செல்ல பெயர் அபு ஹனீஃபாங்கிறது, ஹுவ சிராஜ் உம்மத்தி, அவன் தான் என் சமுதாயத்துக்கு ஒளி விளக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இப்ப யாருங்க வசதி? இப்ப யார் வசதி? இந்த வாசகத்தில் யார் வசதி?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலை கொண்டு பெருமை பெற்றார்கள் என்றால் ரசூல் வசதி. ரசூலுல்லா ஆதமன அபு ஹனீஃபானால ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமைன்னா யார் வசதி? இவருக்கு வசதி. அபு ஹனீஃபா எப்படிப்பட்ட ஆள்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெருமையும் கிடையாதான், இவரை வச்சுதான் அவருக்கு பெருமையா. யாரை வச்சு பெருமை? அபு ஹனீஃபா வச்சுதான் எனக்கே பெருமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். உடனே விழுந்துட்டான், அவ்வளவுதான். அஜர்த்துமார்கள் விழுந்த காரணம் விளங்குதா? விருதி புடிச்சு போர்டு எழுதி போடுறான காரணம் விளங்குதா? பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுங்கிறான. மதுகபு என்றால் என்னமோ அந்த வெறி கஞ்சா அடிச்ச மாதிரி இல்லையா? அது காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு மேல ஒரு பெரிய மனுஷனா இருந்தாலும் இவரை வச்சுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமைன்னா நம்ம ஏன் ரசூலுல்லாஹ் பின்பற்றல? இவர் பின்பற்றிட்டு போயிருவோமே, வரமா வராதா? அந்த 10 வயசு 11 வயசு 12 வயசு குழந்தைகள் உள்ளத்துல விதைக்கப்பட்ட நஞ்சுதான் மதுஹப் என்பது. அந்த உலமாக்கள் உங்களுக்கு சொன்னதுனால உங்கள்கிட்ட இருக்குது. காய்ந்து விளங்கிருங்க. படிச்சுட்டு வந்து அவங்க சாபி அனுப்பி உங்களை பிரிச்சுட்டாங்களே தவிர மார்க்கத்திற்கு என்ன மரியாதை மதுஹபுக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன சொன்னாங்களா? ஈசா நபி மூசா நபி சமுதாயம் எல்லாம் யஹூதி நசாரா என்று வழிகட்டு போய்விட்டார்கள். அந்த உம்மத்துல எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போறார் அபு ஹனீஃபா. இந்த மாதிரி ஒரு ஆள் மட்டும் இருந்திருந்தாருன்னா அவங்க கெட்டு போயிருக்க மாட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஏன் உம்மத்துல அபு ஹனீஃபா இருக்காரு வரப்போறாரு, அவர் மாதிரி ஒரு ஆளு மூசா நபி உம்மத்துல மாத்திரம் கிடைச்சிருந்தால், ஈசா நபி உம்மத்துல மாத்திரம் இருந்திருந்தால் அவங்க வழிகட்டு போயிட மாட்டாங்க. அப்ப இந்த சமுதாயத்தை காப்பாற்றி தூக்கி நிறுத்துறாள் இவர் தான் ஆயிடுச்சு. இதாச்சும் பரவாயில்லைங்க, ஒன்னு எழுதியிருக்கிறான் பார். இதெல்லாம் இங்க 1வது வாலி 52 பக்கம், 1வது வாலி 53 பக்கம். அதை விட ஒன்னு எழுதியிருக்கிறான். நம்ம ஈசா நபியை நம்புறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர், நபிகள் நாயகத்துக்கு முந்தி வந்த தூதர், கடைசியா வந்தவருக்கு முந்தினவர். அவருக்கு அல்லாஹ் நிறைய அற்புதம் கொடுக்கிறான். அவருடைய பிறப்பே அதிசயம், தந்தை இல்லாமல் பிறக்கிறார், வாழும்போது ஏராளமான அற்புதங்களை செய்கிறார், இன்று வரைக்கும் உயர்த்தப்பட்டு உயிரோடு இருக்கிறார், இறுதி காலத்தில் வந்து மரணிக்க போகிறார். அந்த ஈசா நபி, அந்த நபி அவர் வருவார்ல இறுதி காலத்தில் வந்து ஹனபியா தான் இருப்பார். அவர் எப்படி கதை வந்து இந்த சாபியாக்கள் விளைக்கிறாங்க 4 மதகுரிய ஈசா நபி வருவாரா, வந்து என்ன செய்வாரா? அவர் அல்லாஹ்விடம் நேரடியாக செய்தி வாங்கினவர், அல்லாஹ்விடமிருந்து வஹியை பெற்றவர். அவர் என்ன செய்வாரா? இலா அன் யஹ்கும பி மதுஹபிஹி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இறுதியாக வந்து ஈசா நபி அவர்கள் எங்கள் அபு ஹனீஃபா மதுஹபை தான் பின்பற்றுவாரு, வந்து ஹனபி ஆகிக்கிறவர் அவர். இது எங்க இருக்கு? துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 56 பக்கத்துல எழுதி வச்சுக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரியான பக்திகளை ஊட்டி ஒரு மனிதன் மீது இமேஜை உண்டாக்கி அவனை வழிபாட்டுக்குரியவர்களை ஆக்கி இருக்கிறீர்களே, இதான் மார்க்கமா? இதான் இஸ்லாமா? சென்று பார்க்க வேண்டும். அடுத்தது கவனிக்க வேண்டும். மதுஹபுக்கு நான் வரப்போறேன். இப்பதான் இந்த மதுஹபு நூல் சொல்றாங்க பாருங்க. இந்த மதுஹபு நூல் என்று இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அந்த நூல்கள் எல்லாம் இப்ப என்னுடைய மதுஹபு, மதுஹபுனா கருத்துன்னு அர்த்தம்ங்க. இன்னொரு அர்த்தம் மதுஹபு இருக்கு, சொன்ன அடிக்க வந்துருவாங்க. மதுஹபுங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குங்க. ரஹபண்டா போனான்னு அர்த்தம். இந்த ரஹப என்ற சொல்லில் இருந்துதான் மதுஹபு என்ற வார்த்தை பிறக்கிறது. ரஹபண்டா போனான், மதுஹபுனா போக்கிடம், போற இடம். கபரை கூட மதுஹபுன்னு சொல்லலாம். நான் போற இடம் தானே கபர் வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதை கூட மதுஹபுன்னு சொல்லலாம். ஒரு கருத்தை சொல்றான் ஒருத்தன், மதுஹப் அவருடைய கருத்துன்னு சொல்லலாம். ஹதீஸ்ல அபூதாவுதுங்கிற நூலை இப்படி பிரட்டினீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண இதா அராதல் மதுஹப அபுஅத. அபூதாவுதுல முதல் ஹதீஸ் மதுஹப் பத்தி வருது. அபூதாவுது ஹதீஸ் நூல் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் நூல்ல 1 நம்பர் ஹதீஸ் எடுத்த உடனே முதல் பக்கத்துல 1வது ஹதீஸ் என்ன வருது தெரியுமா? காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அராதல் மதுஹப, மதுஹபுக்கு போவார்களேயானால் அபு அத தூரமா போயிருவாங்க. மதுஹபுக்கு அர்த்தம் வாங்குதா? மதுஹப்னா என்ன? கழிப்பிடம், கக்கூசுன்னு அர்த்தம். மதுஹபுக்கு அர்த்தம் இருக்குதுங்க, ஹதீஸ்ல அப்படித்தான் வருது. மதுஹபுக்கு ரசூலுல்லாஹ் போனா வீட்டுக்குள்ள பாத்ரூம் அந்த காலத்துல கிடையாதுங்க, வீட்டுக்குள்ள பாத்ரூம் வச்சிருவோம். அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா தூரம் தொலைக்கு போவாங்க, தண்ணி என்ன எடுத்துக்கிட்டு தூரமா போயிருவாங்க, மக்கள் பார்க்காத இடத்துக்கு போயிருவாங்க. அதை சொல்ல வரும்போது ஹதீஸ்ல வருது. 1வது ஹதீஸ் அபூதாவுதுல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அராதல் மதுஹப, மதுஹபுக்கு போக நாடுவார்களேயானால்
சரி, அவர்களாவது வாழ்ந்த காலத்தில் நாங்க சொன்னதை கேளுங்கன்னு சொன்னாங்களா? அபூ ஹனீஃபா இமாம்னு சொல்றீங்க. அவர் என்னைக்காச்சும் மக்களை கூட்டி, மக்களே நீங்க எல்லாம் குர்ஆன்ல உள்ள படிக்காதீங்க, விளங்காது, ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்காதீங்க, அது புரியாது, நான் என்ன சொல்றேன் அதை கேளுங்கன்னு சொன்னார் அபூ ஹனீஃபா? இல்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மذஹபி, ஆதாரப்பூர்வமாக நபிகள் நாயகம் இன்னதுதான் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி கிடைக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் என்னுடைய வழி, என்னை நீங்கள் பின்பற்றக்கூடாது. யார் சொன்னார்? இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் அபூ ஹனீஃபா சொன்னார். என்ன சொல்றாரு? நாங்க என்ன சொல்றோம்? நாங்க சொன்னாலும் கேட்காதீங்கிறோம். நாங்க சொல்வதில் குர்ஆன் வசனம் இருந்தால் நீங்கள் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை எடுத்துக்காட்டினால் கேட்க வேண்டும். நாங்களாக கற்பனை பண்ணி சுயமாக ஒன்றை சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடாது என்று நாங்கள் சொல்றோம் இல்லையா? இதைத்தான் அபூ ஹனீஃபா இமாம் சொன்னார்கள். மாலிக் இமாம் என்ன சொன்னார்கள்? அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த ஒரு அறிஞர். மதீனாவில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடக்க ஸ்தலத்துக்கிட்ட இருந்து கொண்டு அந்த அடக்க ஸ்தலத்தை காட்டி சொன்னார்கள், மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அடக்க ஸ்தலத்தில் இருக்கிறாரே, ரசூலுல்லாஹ் சொல்றார், அவர் இந்த அடக்க ஸ்தலத்தில் அடங்கி இருக்கிறாரே, இவருடைய சொல்லை தவிர எந்த மனிதனுடைய சொல்லா இருந்தாலும் அதுல ஏற்கத்தக்கதும் இருக்கிறது, எடுத்து வீசத்தக்கதும் இருக்கிறது. எல்லாத்தையும் ஏத்துக்கிற முடியாது. இந்த ஒரு ஆள் சொன்னாதான் எல்லாத்தையும் ஏத்துக்கணும். நபிகள் நாயகத்தினுடைய கபரை சுட்டிக்காட்டி, அடக்க ஸ்தலத்தை சுட்டிக்காட்டி, மாலிக் இமாம் அவர் இந்த மதுஹபை தோற்றுவிக்கவில்லை. இந்த நாலு இமாம்ங்கிறாங்களே, அவங்களுக்கும் மதுஹபுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க பேரை பயன்படுத்தி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், பித்தலாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மதுஹபை உண்டாக்கவில்லை. மாலிக் இமாம் சொன்னார்கள், இந்த கபரிலே அடங்கப்பட்டிருக்கிறவரை தவிர எந்த மனிதனுடைய சொல்லாக இருந்தாலும் அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நல்லதான் ஏத்துக்கிறனுமே தவிர கெட்டதை தூக்கி எறியணும். இவர் ஒருத்தர் சொன்னாதான் கண்ணை மூடிக்கிட்டு அப்படி ஏத்துக்கிறனுங்கிறார். இன்னமா அன பஷரும் உக்தி வ உஸீப், நான் சரியாகவும் சொல்லுவேன் தவறாகவும் சொல்லுவேன், ஒரு மனிதன் சொல்றார். ஷாஃபி இமாம்ங்கறாங்களா, ஷாஃபி மذஹப் அவர்தான் மذஹப் உண்டாக்குனாரா? இல்ல, நாங்கள் இப்ப உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அதைத்தான் அவர் சொன்னார். ஷாஃபி இமாம் என்ன சொன்னாரு? இதா குல்து கவுலன் யுகாலிஃபு கவுல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நான் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு சொல்வேனேயானால் ஃபல்ரிபூ பிகௌலி அல்-ஹாயித், என்னுடைய சொல்லை இந்த சுவற்றிலே தூக்கி வீசுங்கள். ஃபத்ருக்கு கௌலி, என் சொல்லை விட்டுவிடுங்கள், ரசூல் சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். யார் சொன்னது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த பெரியவரும் அப்படித்தான் சொன்னார். அதே மாதிரி ஹம்பல் இமாம் சொல்றாங்களே, அஹ்மத் இப்னு ஹம்பல், இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் ஷாஃபி இமாமுடைய மாணவர், நன்றாக கவனிக்க வேண்டும். ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத் மாலிக் இமாம், மாலிக் இமாம் என்பவருடைய மாணவர் ஷாஃபி, ஷாஃபி இமாம் என்பவருடைய மாணவர் ஹம்பலிங்கிறவர். மூணு பேர் வரிசையா ஆசிரியர் மாணவரா இருக்கிறாங்க. இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்லுகிறார், லா துகல்லிதி ஷாஃபிய்ய,
என் குருநாதர் ஷாஃபி இருக்காரு, அவர் சொன்னாலும் கேட்காத. எப்படி அழகான வார்த்தை பாருங்க. லா துகல்லிதி ஷாஃபிய, ஷாஃபி இமாம் சொன்னாலும் கேட்காத. வலா மாலிகன், எங்க உஸ்தாதுக்கு உஸ்தாது இருக்கார மாலிக்கு, அவர் சொன்னாலும் கேட்காத. வலல் அவுசாயி, அவுசாயின்னு ஒரு இமாம் இருந்தார், அவர் சொன்னாலும் கேட்காத. வல தௌரி, சுஃபியான தௌரின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னாலும் கேட்காத. வஹுது மின் ஹைஸு அஹது, அவர்கள் எல்லாம் எப்படி சிந்தித்து விளங்கினார்களோ அப்படி விளங்கு. அப்ப 4 இமாம்னு சொல்றாங்க. இந்த 4 இமாம்ல யாராச்சும் இந்த மதுஹப் உண்டாக்குனாங்களா? இந்த அஜர்த்துமார்கள் நம்மளை ஏமாற்றுவதற்காக வேண்டி, கூறு போடுவதற்காக வேண்டி இந்த மதுஹப்கள் இருந்தால்தான் அது வயிற்று பிழைப்புக்கு வழி செய்யும், சம்பாதிப்பதற்கு உதவும். அது இருந்தால்தான் மார்க்கத்தை வைத்து ஏமாற்றலாம் என்பதற்காக மதுஹப் என்ற பெயரால் இந்த மார்க்கத்தை துண்டு துண்டாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். இது ஒரு சின்ன ஒரு மேட்டருங்க. எது மதுஹப் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லைங்க. நம்ம குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அதை பின்பற்றணும். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களை பின்பற்றணும். இவங்கெல்லாம் மனிதர்கள் பின்பற்ற தேவையில்லை. எல்லாத்துக்கும் வழங்குங்கள, எல்லாத்துக்கும் வழங்குது. பொதுமக்களாகிய நீங்கள் மதுஹபிலிருந்து விடுபட்டு லட்சோப லட்ச மக்கள் வெளியேறிவிட்டீர்கள். அவர்களுடைய உடுப்பு பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்து வெளியே வந்து விட்டீர்கள். ஆனால் உலமாக்கள் இன்னும் வராமல் இருக்கிறார்கள். அந்த மதுஹபை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிதாப்னு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஃபிக்ஹ் கிதாபை படிச்சு கொடுக்கும் பொழுது அந்த இமாம்னு சொல்றாங்கல்ல, அவரை பத்தி ஒரு இமேஜ் உண்டாக்குவாங்க சின்ன வயசுலயே. மதரசாவுக்கு நாங்கெல்லாம் எத்தனை வயசுல போவோம்? நான் மதரசாவுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது 11 வயசுல. படிக்க வைக்கல, உலக சேட்டை பண்ணுவாங்க, படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. 11 வயசுல கொண்டு போய் மதரசாவில் சேர்க்கிறாங்க. 18 வயசுல நான் ஆலிமா. 11 வயசுல கொண்டு போய் மதரசாவில் சேர்க்கிறாங்க. 7 வருஷம் படிச்சு 18 வயசுல டிகிரி ஆலிம்ங்கிற பட்டம் கொடுத்துருவாங்க, மௌலவி. இந்த 11 வயசு பாலகனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. 12 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு என்ன விதைக்கப்படுகிறதோ அது அப்படி பதியும். இதான் கடவுள்னு சொல்லி கொடுத்தா இதை கடவுளுமா, இதான் கடவுள்னா இதை கடவுளுமா. கழுதைய நாயின்னு சொல்லி கொடுத்தா நாயின்னு சொல்லுவான், நாய கழுதைன்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு பருவம், களிமண் போன்ற ஒரு நிலை. குயவன் நினைக்கிற மாதிரி இதை உண்டாக்கலாம். பானையா உண்டாக்கலாம், சட்டியை உண்டாக்கலாம், என்ன எதை வேண்டாம் உண்டாக்கலாம். அந்த மாதிரி ஒரு களிமண் நிலையில் பருவத்தில் இருக்கக்கூடிய வயசுல கொண்டு போய் மதரசாவில் சேர்க்கிறார்கள். சேர்த்த உடனே ஹனபின்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த ஹனபி இமாம் மீது ஒரு பக்தி வருவதற்காக வேண்டி அபு ஹனீஃபா இருக்காரு, நம்ம இமாம் இருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படி ஏற்றுவாங்க மூலையில. அதனாலதான் அந்த அஜர்த்துமார்களுக்கு விளங்க மாட்டேங்குது. உங்களுக்கு விளங்குற விஷயம் அஜர்த்துமார்களுக்கு ஏன் விளங்க மாட்டேங்குதுன்னா, அந்த மதுஹப் கிதாபுகள் அப்படி ஒரு விஷயத்தை ஏற்றுவாங்க, படிப்படியா ஏற்றுவான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திலேயே அபூபக்கருக்கு நிகரா யாரும் கிடையாது. இதெல்லாம் வழங்கி வச்சிருக்கோம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துல உலகம் அவங்க காலத்திலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் எத்தனை மக்கள் வந்தாலும் சரி, அவர்தான் முதல் இடத்தில் உள்ளவர். ஏன் முதலிடம்? அவர் நபிகள் நாயகத்துக்கு உற்ற தோழராக இருந்தார். நபிகள் நாயகத்துக்கு அடுத்த நிலையில் வைத்து மதிக்கப்பட்டிருக்கிறார். நபிகள் அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல தோழர், ஒருத்தரை தோழர் என்று சொல்வதாக இருந்தால் குர்ஆன்ல இருந்து ரெக்கார்டு ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. உமரை கூட அவருடைய தோழர்னு சொல்ல இயலாது, குர்ஆன்ல இருந்து. உஸ்மான கூட ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபின்னு குர்ஆனை வச்சு சொல்ல இயலாது. இந்த ஒரு மனுஷரை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது யகூல் லி சாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. குகையில இருக்கும் பொழுது தன்னுடைய தோழரிடத்திலே சொன்னால் கவலைப்படாது, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்னு இவரை தோழர்னு அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். வேற யாரையும் தோழர்னு சொல்ல இயலாது. எந்த மனிதரையும் எந்த சஹாபியும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் என்று குர்ஆன்ல சொல்ல இயலாது. அப்படி ஒரு தோழமை, அல்லாஹ்வால் உறுதிப்படுத்தப்பட்ட தோழமை அபூபக்கருக்கு இருந்தது. இப்ப என்ன பண்றான், அபூபக்கருக்கு நிகரானவர் அபூ ஹனீஃபாங்கறான். முதல்ல விஷம். எப்படி விஷம்? துருல் முக்தார்னு ஒரு கிதாப் எழுதி கொடுப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? நான் மதரசா இல்லாத ஊர்களில் இதை சொன்னால் எதை விட்டு அடிக்கிறான்றீங்க. உங்க ஊர்ல அரபு கல்லூரி இருக்கிறது, பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கிறார்கள்,
ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கிருந்து பட்டம் பெற்று வெளியே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கிற, அவர்கள் ஒளிந்திருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற சபையில அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த மேடையில ஏறி என்னுடைய சட்டையை பிடித்து கேட்க நாங்கள் அவர்கள் வழிவிட தயாராக இருக்கிறோம். அப்படி ஒரு தைரியத்தோடு சொல்கிறேன். நீடூரில் சொல்கிறேன், இதை வேலூரிலும் சொல்வேன், நான் லால்பேட்டையிலும் சொல்வேன். அதுல சொல்கிறேன், துருல் முக்தார் என்ற நூலிலே கைஃபலா ஓவக சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹனீஃபா லேசா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சித்திகி, அபூபக்கர் சித்திக்கு ஈக்குவலானவர். அவரு அட பாவிகளா, அபூபக்கர் சித்திக்கு அபூ ஹனீஃபா ஈக்குவலா? இப்படி உங்களை சலவை செய்கிறார்கள். அபூபக்கருக்கு அடுத்து உமர் இல்லையா? உமருக்கு அடுத்து உஸ்மான் இல்லையா? உஸ்மானுக்கு அடுத்து அலி இல்லையா? அதுக்கு அடுத்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இல்லையா? அதுக்கப்புறம் தல்ஹா இல்லையா? அதுக்கப்புறம் ஜுபைர் இல்லையா? சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் இல்லையா? பத்ர் களத்திலே தங்கள் உயிரை மாய்த்து எல்லா பாவமும் அட்வான்ஸாக மன்னிக்கப்பட்டார்களே, அந்த பத்ர் போராளிகள் இல்லையா? உஹது களத்திலே நின்றவர்கள் இல்லையா? ஆரம்ப காலத்திலே தியாகம் செய்த சுமையா, யாசிர் போன்றவர்கள் இல்லையா? வீடு வாசல் சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து தியாகம் செய்து ஹிஜ்ரத் போனார்களே, அவர்கள் இல்லையா? இவர்தான் அபூபக்கருக்கு அடுத்தவரா? இவர்தான் அபூபக்கருக்கு ஈக்குவலானவரா? அபூ ஹனீஃபா என்பவர் நல்லவரா கெட்டவரா என்பது கூட அல்லாஹ் ஜட்ஜ்மென்ட் பண்ணும்போதுதான் தெரியும், மஹ்ஷரில் தான் தெரியும். இவன் என்ன பண்றான்? அபூபக்கர், அபூ ஹனீஃபா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சின்ன பையனுக்கு 11 வயசுல எங்க மூளையில விதைக்கப்படுது. எப்படி? அபூ ஹனீஃபா லேசா நினைக்காதீங்க. அபூபக்கர் சித்திக், அவர் அபூபக்கர் சித்திக்கை போன்றவர். துருல் முக்தார்ங்கிற நூல்ல வால்யூம் நம்பர் 1வது வால்யூம் 57ஆம் பக்கம் குறிச்சிக்கிறங்க. உலமாக்கள் இருந்தா பதில் சொல்லணும், திட்டக்கூடாது. நட போட்டு உண்டு இல்ல எஸ் பதில் சொல்லணும். தைரியம் இருந்தா மேடையில ஏறி சட்டை பிடிக்கணும், எடுத்து காட்ட முடியுமான்னு. அப்ப அவர் சித்திகை போன்றவர். இப்படி அப்ப அவனுக்கு என்ன மனசுல படும்னா, ஓ அபூ ஹனீஃபா அபூபக்கருக்கு ஈக்குவலானாலா, அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதுதான். வருமா இல்லையா? அதை அப்படியே விதைக்குவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது விதைச்சிருவாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவர் என்ன பண்ணாரா, 40 வருஷம், ஒரு நாள் என்ன இல்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷ காலம் இஷாவுக்கு செய்வார்ல, ஒழு செய்வார்ல, இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு சுபுகு தொழுவாராம். இஷாவுக்கு 8 மணிக்கு ஒழு செய்வோம்லங்க, 8 மணிக்கு ஒழு செஞ்சு இஷா தொழுவாராம். அந்த ஒழுவோடவே இருப்பாராம், சுபுகு தொழுவாராம். அந்த ஒழுவோட மறு ஒழு செய்ய மாட்டாராம். இதுக்கு என்ன அர்த்தம்? இஷா தொழுதுல இருந்து ஒண்ணுக்கு போக மாட்டாரு, இஷா தொழுதுல இருந்து அவர்கிட்ட காற்று பிரியாது, இஷா தொழுதுல இருந்து வெளிக்கு போக மாட்டாரு, இஷா தொழுது சுபு வரைக்கும் பொண்டாட்டினோட போக மாட்டாரு, குடும்ப வாழ்க்கை ஈடுபட மாட்டாரு. இது முதல்ல மார்க்கத்துக்கு அனுமதி இருக்க? முதல்ல இதுக்கு அனுமதி இருக்குதா? இது ஏதோ ஒரு நாள் வரிசை இல்லையா? தூங்க கூட மாட்டாரா? தூங்கினா ஒழு போயிருமல, அவங்க சட்டப்படி தூங்கினாலும் போயிருமல, ஒழு போயிருமல. இஷாவுக்கு ஒழு செய்வாரா, முடிச்சுட்டே இருப்பாராம், ஒண்ணுக்கும் போக மாட்டாராம். எதுக்கு நீ கல்யாணம் பண்ண? உனக்கு எதுக்கு குடும்ப வாழ்க்கை? இதை இமாமா? நீ சொல்ற மாதிரி ஒருத்தன் உலகத்துல வாழ்ந்தான்னு வச்சுக்கிறோம், அவன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற வழியை பின்பற்றக்கூடியவனா, ரசூல் வழிக்கு எதிரானவனா? என்ன சொல்றாங்க? கைஃப வகத் ஸல்லல் ஃபஜ்ர பி உதுவில் இஷாயி 40 சனா, 40 ஆண்டுகள் இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு ஃபஜ்ர தொழுதவர். அவரே லேசப்பட்டாளா? இவனுக்கு அப்படியா 40 வருஷமா இஷாவுக்கு செஞ்ச ஒழுவுல ஃபஜ்ர் தொழுதார, தூங்கவே இல்லையா, ஒண்ணு கூட போகலையா, வெளியே கூட போகலையா, குடும்ப வாழ்க்கை நடத்தலையா? இப்படி சின்ன பையதான, எங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி ஏறும் மதிப்பு, அவரை பத்தி ஒரு இமேஜ் ஏறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 3 பேர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியில வந்து 3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுறார்கள்? ஆயிஷா நாயிட்ட வந்து கேட்கிறாங்க, தாயே, மூமின்களின் அன்னையே, நபிகள் நாயகத்தினுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும்? அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயகி. அவங்க 3 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க கொஞ்சமா வணக்கம் பண்ணாலும் சொர்க்கத்துக்கு போயிடலாம், நம்ம எல்லாம் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி 3 பேர் ஒரு பிளான் பண்றாங்க, சத்தம் போட்டு பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இனிமேல் நான் ராத்திரில தூங்கவே மாட்டேன், ராத்திரி பூரா வணக்கம் தான், பகல் பூரா நோன்பு தான் ஒரு ஆள். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னொரு ஆள் பகலெல்லாம் நோன்பு வைக்குவேங்கிறாரு.
இன்னொரு ஆள் ராத்திரிலாம் தூங்க மாட்டேங்கிறார், தொழுதுட்டே இருப்பாங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு வர்றாங்க, யாருப்பா அது 3 பேரு இந்த மாதிரி பேசுறது யார்? நீங்க தானே? ஆமா. மன் ரஹிப, நல்லா தெரிஞ்சுக்க, உன்னை விட நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், நீ தான் பயப்படுறியா? உனக்கு மேல அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், தூங்கவும் செய்கிறேன், விழித்திருக்கவும் செய்கிறேன், சாப்பிடவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், மனைவி மக்களோடு வாழவும் செய்கிறேன், அல்லாஹ்வை வணங்குகிறேன். என்னுடைய இந்த வழிமுறையை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல. அப்ப 40 வருஷம் மனைவிக்கு செய்யற கடமையை ஒருத்தன் செய்யலைன்னா அவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது. இது இமாமா? 40 வருஷம் மனைவிக்கு செய்யற கடமையை நீ செஞ்சியாப்ப என்ன பண்றான்? 40 ஆண்டு சுபுக்கு ஒளி செஞ்சு, ராத்திரிக்கு ஒளி செஞ்சு, சுபு வரைக்கும் தொழுகிட்டே இருந்தாரு. இது எங்க இருக்கு? துருல் முக்தார் 1வது வால்யூம்ல 51ஆம் பக்கத்துல இருக்குது. அப்புறம் மறுபடியும் ஏத்துறாங்க வரேன். இந்த சின்ன பையன் தானே, ஓ அப்பு பண்ணி போட்டா அப்பு பண்ணி பார்த்தா ரசூலுல்லாஹ்க்கு மேல பயங்கரமா இருக்குது, ரசூலுல்லாஹ் இப்படி செய்யலையா அப்படி இமேஜ் ஏறிக்கிறோம். மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வரஆ ரப்பஹு ஃபில் மனாமி மேத்தமர்ரா, அல்லாஹ்வே கனவுல 100 தடவை பார்த்தார். அவரு யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கல. யார் பார்க்கல? அல்லாஹ்வே கனவுலையோ நனவுலையோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. மேராஜில் போய் உரையாடத்தான் செய்தார்கள், கண்ணால் பார்க்கல. பார்க்க இயலாது, எவனும் பார்க்க இயலாது. மூசா நபி பார்க்கிறேன்னு கேட்டார் அல்லாஹ்ட்ட. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? குர்ஆன்ல இருக்கிறது. மூசா நபி அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு, ரப்பி அரினி அன்துரு இலைக்க, யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன். அல்லாஹ் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க, நேரா பேசுறான். அவர் ஒரு மலைக்கு வர சொல்லி, மூசாவே உன் கையில என்ன வச்சுக்கிற? கைத்தடி வச்சுக்கிறேன், இது என்ன செய்வ? அப்படி பச்சை பிள்ளைகிட்ட தாய் பேசுற மாதிரி அவ்வளவு அழகா எல்லாம் பேசுறான். அவர்கிட்ட இதெல்லாம் கேட்கிறான். உன் கையில கைத்தடி வச்சுக்கிறேன், என்ன செய்வ? இலை பறிச்சு போடுவேன், ஆடு மாடை விரட்டுவேன், வேற என்னெல்லாம் பண்ணுவேன், இப்படி சொல்றாரு. அப்போ ஒரு ஆசை வருது, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுட்டோம், எங்க இருக்கான்னு தெரியல, எப்படி இருக்கான்னு தெரியல, அவனை பார்த்து ரசிக்கணுமே ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு கேட்கிறாரு, ரப்பி அரினி அன்துரு இலைக், யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன். அல்லாஹ் சொல்றான், லன் தரானி, ஒருபோதும் என்னை பார்க்கவே மாட்டேன், நடக்காது, என்னை பார்க்க இயலாதுப்பா. ஏன் இயலாது தெரியுமா? அல்லாஹ் காரணத்தை சொல்றான். வலாக்கின் உன்துர் இல ஜபல், அதோ அந்த மலையை பார், பக்கத்துல ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலையை காட்டுறான் அல்லாஹ். உன்துர் இல ஜபல், அந்த மலையை பார். இனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அந்த மலைக்கு நான் இப்ப காட்சி தர போறேன், உனக்கு தெரியாம என்னுடைய காட்சியை அந்த மலையின் மீது செலுத்த போகிறேன். என்னுடைய ஒளி பட்டவுடன் அந்த மலை அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்ன அப்புறம் நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், ரப்பு வந்து அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது ஜஅலஹு தக்கா, மலையை தூள் தூளாக ஆக்கினான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த ஜோதி ஒளி மூசா மீது படாம அந்த மலையின் மீது படுகிறது, மலை தூள் தூளாகி விடுகிறது. வஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சையாகி மயக்கமாகி கீழே விழுந்தார். குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்லல, மூசாவே என்னை பார்க்கணுமா? நேர பார்க்க இயலாது, படுத்து தூங்கி கனவுல வர்றேன்னு சொன்னாரா? கேட்டல ஆசைப்பட்டார்ல, கனவுல வர்றதா இருந்தா யாரோடு அல்லாஹ் பேசினானோ அவர் கனவில் வந்திருப்பான், வந்து அவருக்கு காட்சி தந்திருப்பான். ஏய் நேர பார்க்க முடியாதுப்பா, கனவுல வர்றேன் பார்த்துக்கிட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு போ சொன்னானா? முடியவே முடியாது. மறுமையில பார்ப்போம். அல்லாஹ் பார்க்க முடியாதுன்னு சொல்லல, பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? இந்த கண்ணை கொண்டு பார்க்க இயலாது, இந்த கண்ணோடு இந்த மூளையை கொண்டு பார்க்க இயலாது. நாம் மரணித்த பிறகு திரும்பவும் அல்லாஹ் நம்மை உயிர்ப்பிப்பானே, அந்த உலகத்துல நம்ம கண்ணு வேறையா இருக்கும், நம்ம உடல் வேறையா இருக்கும். இப்போ ஒரு 25 வயசுல இருந்த மாதிரி 50 இருக்க முடியுமா? முடியாது. 25 வயசுல நான் போட்ட சத்தத்தை நீங்க போட இயலுதா? முடியாது. தளர்ந்துடுறோம், ஆடி போயிடுறோம், உடம்புல சுருங்கி போயிடும். ஆனால் அங்க என்ன, ஒரே மாதிரி இருப்போம், லட்ச ஆண்டுகள் இருப்போம். அப்படி என்றும் 16ஆவே இருப்போம். பொம்பளை எல்லாம் அப்படி என்றும் 16ஆ இருப்பாங்க, ஆம்பளை எல்லாம் ஒரு என்றும் 25ஆவே இருப்பான். எந்த ஒரு முதுமையும் வராது. முதுமை வராத உடல், பலவீனம் அடையாத உடல், எந்த விதமான மலஜலம் கழிக்காத உடல், அசிங்கம் இல்லாத உடல், வித்தியாசமான உடலை கொடுக்கும் பொழுது அந்த கண்ணு தான் அல்லாஹ்வை பார்ப்போம். நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். குர்ஆன்ல எப்படி இருக்கிறது?
கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே இதுதான் இஸ்லாம் என்று பேசுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டதற்காக உண்மையிலேயே நாம் வருத்தப்பட வேண்டும். இந்த தலைப்பு முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலே போய் இஸ்லாம் என்றால் இதுதான் என்று அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தலைப்பு. நாம் பெயர் வாங்கி முஸ்லிம்களாக வாழ்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை திருமறை குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்தும் அறிந்து கொள்ளாமல் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் சொன்னதை இஸ்லாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய ஊர் வழக்கத்தை இஸ்லாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய அஜர்த்துமார்கள், மௌலவிமார்கள், மதகுருமார்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை இஸ்லாம் என்று நினைக்கிறோம். பெரும்பாலான மக்கள் எதை இஸ்லாம் என்று சொல்கிறார்களோ அதை இஸ்லாம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் எதை சொல்கிறானோ அது இஸ்லாம் என்று நம்ம விளங்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்தினார்களோ அதை இஸ்லாம் என்று நம்ம விளங்கவில்லை. இந்த ஒரு குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் முஸ்லிம்கள் குழுமி இருக்கிற இந்த சபையில இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பு தர வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு அடிப்படையான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறிது நேரத்திற்கு முன்னால் சகோதரர் ரவிச்சந்திரன் என்ற சகோதரர் இப்பொழுது அப்துல் ரஹீமாக பெயர் மாற்றிக்கொண்டு இஸ்லாத்திலே இணைந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அவர் இஸ்லாத்திலே இணைவதற்காக நாம் என்ன சொல்லிக் கொடுத்தோம்? அதுதான் இஸ்லாம். ரொம்ப பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார். அதற்கு ஒரு சடங்கும் நம்ம செய்யவில்லை. மஞ்சள் தண்ணியை தெளிக்கவில்லை. அவரை கழுவி குளிப்பாட்டவில்லை. இரண்டே இரண்டு அடிப்படையான செய்திகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். ஏற்றுக்கொண்டார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இதை உறுதியாக நம்புகிறேன் என்று சொன்னார். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார். இதை உறுதியாக நம்புவதாக சொன்னார். முஸ்லிம் ஆகிவிட்டார். இப்ப முஸ்லிம் ஆகலன்னு சொல்ல முடியுமா? அவரை சொல்ல முடியாது. அல்லாஹ்வை ஒருவன் ஏற்றுக்கொண்டால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிவிட்டால் அவன் முஸ்லிமாக ஆகிவிடுகிறான். அந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் இஸ்லாம். இப்ப நம்பினார் இல்லையா, இதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் என்பதற்கு விடை ஒரு நிமிடத்திற்கு முன்னால் கண்ணால பார்த்துட்டீங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்பேன், அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாத்திரமா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள்ள அது அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன், லா இலாஹ இல்லல்லாஹ்வுல அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள்ள அடங்கி இருக்கிறது. முகமது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு இரண்டாவது சொன்னார். முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்னன்னு கேட்டா, அவர் நம்மள மாதிரி மனுஷர் இல்ல. அவர் எதை சொன்னாலும் அல்லாஹ்விடம் இருந்து பெற்று நமக்கு சொல்கிறார். அல்லாஹ்விடம் இருந்து பெற்று சொல்லுகிற காரணத்தினால் அவர் சொல்ல முழுமையா நாங்கள் கடைப்பிடிப்போம். அவங்க இடத்துல யாரையும் வைக்க மாட்டோம். அவங்க ஒன்றை சொல்லி அதுக்கு எதிராக ஊரோ உலகமோ சொன்னால் ஊரையும் உலகத்தை எதிர்ப்போமே தவிர அவங்களை நாங்கள் அலட்சியப்படுத்த மாட்டோம். இவ்வளவும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவுக்குள்ளே, முகமது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்ட உடனே ரவிச்சந்திரன் இப்போது அப்துல் ரஹீமாக மாறிவிட்டார். அப்ப இஸ்லாம் என்பது இதுக்குள்ளே நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் நம்ம இதைத்தான் இஸ்லாம் நினைக்கிறோமா? இல்ல. நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொன்னானோ அது இஸ்லாம் என்று நினைப்பதற்கு பதிலாக, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம் என்று நினைப்பதற்கு பதிலாக
நமக்கு இஸ்லாம் எதுன்னு பார்த்தோம்னா நிறைய வைத்திருக்கிறோம். ஒரு அஜர்த்து நீங்க திடீர்னு ஒரு பயான் பண்ணுவார், இதெல்லாம் செய்யுங்க பாரு, செய்யறோம். இதெல்லாம் செய்யாதீங்க பாரு, உடனே செய்யாம விட்டுருவோம். இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய காரியம் பரலும் பாரு, உடனே செய்வோம். இதெல்லாம் மக்ரூஹ் பாரு, உடனே விட்டுருவோம். ஒரு நாள் நம்ம அவர்கிட்ட கேட்க மாட்டோம், இப்படி அல்லாஹ் சொன்னானா நீங்களா சொல்றீங்களா? இப்படி நீங்கள் சட்டம் சொல்வதற்கு குர்ஆனில் இருக்கிறதா, நபிகள் நாயகம் சொன்னார்களா, நீங்களா கையில மடியில போட்டு சொல்றீங்களா? கேட்டமா? ஒரு அஜர்த்து நினைத்தாரையானால் உங்களை இஷ்டப்படி வளைத்துக் கொள்ள முடிகிறது. ஒரு செய்கு மௌலானா வந்தார்னு சொன்னா அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி உங்களை வழிநடத்த முடிகிறது. கேட்க மாட்டேங்கிறீங்க. எப்பா நீ யாரு? என்னை மாதிரி ஒரு மனுஷன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வை கடவுளா நம்புறோம். அந்த கடவுள் இப்படி சொன்னானா கேட்கல. இந்த அடிப்படையில் நம்ம விட்ட கோளாறின் காரணமாகத்தான் நமக்குள்ள ஏராளமான கருத்து வேறுபாடுகளும், ஏராளமான பிரிவுகளும், பலவிதமான சட்டத்திட்டங்களும், அடிதடிகளும், சண்டைகளும், கொள்கை குழப்பங்களும் நிலவி வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் அது மாறி வருகிறது. மக்கள் படிப்படியாக அசத்தியத்திலிருந்து விடுபட்டு தங்களை விடுவித்துக் கொண்டு சத்தியத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப முதல்ல அடிப்படையிலிருந்து நான் வருகிறேன். இதுதான் இஸ்லாம் என்று சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யார் தங்களுடைய தீனை, மார்க்கத்தை பலவாறாக பிரித்து விட்டார்களோ, மார்க்கத்தை யார் பலவாறாக கூறு போட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு முகமதே உமக்கு தொடர்பு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் தங்களுடைய தீனை, மார்க்கத்தை பலவாறாக பிரித்து விட்டார்களோ அவர்களோடு உமக்கு தொடர்பில்லை. அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். இந்த தீன் என்பது ஒரு தீன் தான், ஒரு அல்லாஹ் தான் நமக்கு இருக்கிறான். நாம் நேர்வழி பெறுவதற்காக அவன் தந்தது ஒரு வேதம் தான். இறுதி நபியாக அனுப்பிய நபிகள் நாயகம் தான் நமக்கு ஒரே தலைவர், வழிகாட்டி. ஒரு வேதம், ஒரு நபி, ஒரு குர்ஆன், ஒரு மார்க்கம் என்று இருக்க வேண்டிய இந்த மார்க்கத்தை இன்று பலவாறாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோமா இல்லையா? ஒரே ஒரு தீனை, ஒரே ஒரு இஸ்லாத்தை சாஃபி என்று பிரித்து வைத்திருக்கிறோம், ஹனபி என்று பிரித்து வைத்திருக்கிறோம். சாஃபிக்கு ஹலால் என்றால் அது ஹனபிக்கு ஹராமாகி விடுகிறது. சாஃபிக்கு ஃபர்லு என்றால் ஹனபிக்கு மக்ரூஹ் ஆகிறது. சாஃபிக்கு முஸ்தஹப் என்றால் ஹனபிக்கு அது வாஜிபாகிறது. இப்படி மக்ரூஹ் என்றும், வாஜிப் என்றும், சுன்னத் என்றும், முஸ்தஹப் என்றும் பலவாறாக இந்த மார்க்கத்தை பிரித்து வைத்திருக்கிறோமா இல்லையா? பள்ளிவாசல்ல தொலைச்சென்றால் சாஃபியுடைய தொழுகை வேற, ஹனபி தொழுகை வேற. நோன்பு வைத்தால் சாஃபியுடைய நோன்பு வேற, ஹனபி நோன்பு வேற. ஹஜ்ஜி சென்றால் சாஃபியுடைய ஹஜ்ஜி வேற, ஹனபியுடைய ஹஜ்ஜி வேற. அல்லாஹ் என்ன சொல்றான்? மார்க்கத்தை யார் பலவாறாக பிரிக்கிறார்களோ அவர்களுக்கும் நபிகள் நாயகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா முஸ்லிமுக்கும் ஒரே தொழுகைதான், எல்லா முஸ்லிமுக்கும் ஒரே நோன்புதான், எல்லா முஸ்லிமுக்கும் ஒரே ஜகாத்து தான், எல்லா முஸ்லிமுக்கும் ஒரே ஹஜ் தான். ஏனென்றால் எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒரு குர்ஆன் தான், எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒரு நபி தான். இப்ப நாளை பிரிய முடியுமா? பிரிச்சு வச்சிருக்கிறோமே. அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் ஹாதிஹி சபீலி. முகமதே நீங்கள் போய் மக்களிடத்தில் சொல்லுங்கள். என்ன சொல்லணும் தெரியுமா? ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய ஒரே வழி. அதுவோ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றிய மக்களும் அந்த ஒரு வழிக்குத்தான் அழைக்கிறோம் என்று மக்களிடத்தில் சொல்லு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த தீன் என்பது ஒரு மார்க்கம் தான், 2-3 கிடையாது. 2-3 தீன் இன்னைக்கு இருக்குது. இஸ்லாமிய பத்திரிகைகள்ல கேள்வி கேட்டு நீங்கள் பாருங்கள். உங்கள் நீடூரில் இருக்கிற அரபிக் கல்லூரியில ஒரு பொருளை குறிப்பிட்டு இதை சாப்பிடுவது ஹலாலா என்று கேளுங்கள், பதில் தர மாட்டார்கள். அவர்கள் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார்கள். என்ன கேள்வி? நீங்கள் ஷாஃபியா ஹனபியா என்று கேட்பார்கள். நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேளுங்க, ராக திங்கலாமான்னு கேளுங்க, நண்டு சாப்பிடலாமான்னு கேளுங்க. சாப்பிடலாம்னு சொல்லி இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். இந்த உலமாக்கள் என்ன பதில் சொல்வார்கள்னா, உங்கள்ட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டு ஒரு கடிதம் வரும்.
நீங்கள் நண்டு சாப்பிடலாமான்னு கேட்டீங்களே, நீங்க சாபியா ஹனபியா? சாபின்னு சொன்னா சாப்பிடலாம்னு சொல்லுவாரு, ஹனபின்னு சொன்னா சாப்பிடக்கூடாதுன்னு பாரு. இப்படி ரெண்டு பத்துவா கொடுக்கறாங்களா இல்லையா? சாபிக்கு ஒரு பத்துவா, ஹனபிக்கு ஒரு பத்துவா. ஒருத்தன் காணா போயிட்டான், கல்யாணம் பண்ணி 5 நாள்ல ஓடி போயிட்டான். இருக்கிறானு தெரியல, செத்து போயிட்டான்னு தெரியல. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. மதரசாவுல பத்துவா கேட்கறீங்க, இந்த மாதிரி ஓடி போயிட்டான், இந்த பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்குது, அதுக்கு ஒரு ஆசவாசங்கள் இருக்கிறது, அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டா நீங்க சாபியா ஹனபி அதை சொல்லுங்க. சாபின்னா 4 வருஷத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போங்க. ஹனபின்னு சொன்னா 120 வருஷம் சென்று கல்யாணம் பண்ணுங்க. எவ்வளவு லட்சம்? 120 வருஷம் சென்று கல்யாணம் பண்ணணுமா? அவள் கல்யாணம் பண்ணும்போது 20 வயசு இருக்கும், அவன் ஓடி போயிட்டான், இன்னொரு 120 வயசு 140 ஆயிரும். 140 வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வைங்க. பத்துவா கொடுக்கறாங்களா இல்லையா? அப்ப இந்த மார்க்கத்தை பலவாறாக பிரித்து நாசமாக்கி வைத்துக் கொண்டு இந்த மதுஹபை பின்பற்றுவதுதான் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கள். உங்க ஊரில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வாசல்களே போர்டு எழுதி போட்டிருக்கிறார்கள். எப்படி? 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது. ஊரை போட்டிருக்கான இருக்க 4 மதுஹப் இருக்க, அதுல ஒன்றை பின்பற்றாதவர்கள் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது. சரி, உங்க அத்தா சாபி, நீ சாபிங்கிற, தொலைஞ்சிட்டு போ. உங்க அத்தா ஹனபி, நீ ஹனபிங்கிற. இந்த ரவிச்சந்திரன் யார் சொல்லு எனக்கு. இந்த ரவிச்சந்திரன் இஸ்லாத்தில் வந்தார்லப்பா, இப்ப இவர் சாபியா ஹனபியா சொல்லு பாப்போம். அப்பா உங்க அப்பா ஹனபினா நீ ஹனபிங்கிற, உங்க அப்பா சாபினா நீ சாபிங்கிற. இவர் யார்? இப்ப ஒண்ணு முளையில. இவர் சாபியும் கிடையாது, இவர் ஹனபியும் கிடையாது, இவர் முஸ்லிம். அதான் இஸ்லாம். இதெல்லாம் பின்னாடி நமக்கு திணிச்சிருக்கிறான். இந்த சாதி ஹனபிக்கெல்லாம் இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப 4 மதுஹபை பின்பற்ற வேண்டும், 4 கூடாணி பிரிஞ்சு கிடக்கட்டும், ஒன்னு ஆயிடக்கூடாது என்று சொல்வதற்கு பேர் தான் உலமாக்கல் சபை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மதரசா பள்ளிவாசல் நிர்வாகிகள். முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த மார்க்கம் என்பது 4 இல்லை. இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் தான். அனைவருக்கும் ஒரே விதமான கொள்கை தான், அனைவருக்கும் ஒரே விதமான சட்டம் தான். சட்டங்களிலோ கொள்கைகளிலோ கோட்பாடுகளிலோ சடங்குகளிலோ சம்பிரதாயங்களிலோ எந்த முஸ்லிமுக்கு மத்தியிலே வேறுபாடு கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஷாபி ஹனபி என்று சொல்கிறார்களே, இந்த ஷாபி ஹனபி எப்படி இந்த சமுதாயத்தில் வந்தது? இவங்களெல்லாம் யாரு? எதனால நம்ம இப்படி பிளவுபட்டு போயிட்டோம்? இந்த ஷாபி ஹனபின்னு சொல்லக்கூடிய நூல்கள்ல சட்டங்கள்ல எவ்வளவு கிறுக்குத்தனமாகவும் அபத்தமாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அம்பலப்படுத்துவதற்கு தான் இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். ஒண்ணு சொல்றாங்க, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான மேட்டர் இதெல்லாம். ஹனபிங்கிறாங்கல்ல, அந்த ஹனபின்னு சொல்லக்கூடிய தலைவர் அபு ஹனீஃபா. அபு ஹனீஃபான்னு வர்றதுனாலதான் ஹனபின்னு அந்த மதுஹபுக்கு பேருங்க. இந்த அபு ஹனீஃபா என்று சொல்லக்கூடியவர் பிறந்த வருஷம் ஹிஜ்ரி 70 பிறக்கிறார், ஹிஜ்ரி 80 பிறக்கிறார். 80 பிறந்து 150 மூத்தாகிறார். நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு 80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவர் உலகத்தில் பிறக்கிறாருங்க. ஒரு 70 வருஷம் வாழ்ந்துட்டு 150 வருஷம் ஹிஜ்ரி 150 மூத்தாயிடுறார். அதே மாதிரி ஷாபி இமாம் என்ன பண்றாருன்னு கேட்டா 150 பிறக்கிறார், 204 மூத்தாயிடுறார். காலத்தை பார்த்துக்கங்க, இவங்க எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வர்றாங்க. இவங்களுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. நபிகள் நாயகம் காலத்தோடு மார்க்கம் முடிந்து விட்டது. நீங்கள் சொல்லக்கூடிய ஹனபி என்று சொல்லக்கூடியவர் நபிகள் நாயகம் காலத்திற்கு ஒரு 70-80 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் பிறக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு இந்த மார்க்கத்தை கற்றிருப்பார். எல்லாம் 100 வருஷத்துக்கு பிந்தின ஆட்கள். அதே மாதிரி மாலிக் என்று சொல்றோம், அவரும் 179 மூத்தாகி விடுகிறார். அகமது இமாம்னு சொல்றோம், அவர் 241 அவர் முடிஞ்சு விடுகிறது. அப்ப இந்த 4 இமாம்களை எடுத்து பார்த்தீர்களேயானால் ஹிஜ்ரி 100 இருந்து ஹிஜ்ரி 241 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், நபிகள் நாயகம் காலத்திற்கு பின்னாடி வாழ்ந்தவங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அழகான மார்க்கத்தை கொடுத்தான், குர்ஆனை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் நமக்கு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இவ்வளவு அழகான வழிமுறை நம்ம கண் முன்னே இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகத்துக்கு 100 வருஷத்துக்கு பிந்தி வந்தவருடைய சொல்லை நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதான் கேள்வி. என்ன கேள்வி என்றால், அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில் இருக்குங்க. எந்த ஒரு மனித கரங்களும் விளையாடல, அதுல எந்த கூடுதல் குறைவு ஏற்படல, எந்த திருத்தமும் ஏற்படவில்லை. இன்றைக்கு கூட தாஷ்கண்ட் நகருக்கு சென்றீர்களேயானால், ரஷ்யாவில் உள்ள தாஷ்கண்ட் நகருக்கு சென்றீர்களேயானால், துருக்கியில் உள்ள இஸ்தாம்புல் நகரத்திற்கு சென்றீர்களேயானால், அங்கே அந்த காலத்து மூலப்பிரதி பாதுகாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆன் நமக்கு பாதுகாக்கப்பட்டு கண் முன்னாடி இருந்து கொண்டிருக்கிறது. 14 நூற்றாண்டா அதுல எந்த மாசும் மறுவும் ஏற்படவே இல்லை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது போல உலக வரலாற்றில் எந்த மனிதனும் கவனிக்கப்பட்டது இல்லைங்க. உலகத்தில் எத்தனை பேர் பிறந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான், சாதனை படைச்சிருக்கிறான், அதோட மண்டையை போட்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய சகாக்கள், தோழர்கள், மாணவர்கள், சீடர்கள், அவர்களை பின்பற்றிய நல்ல மக்கள் கவனித்தார்களே, அந்த மாதிரி உலகத்தில் எவனையும் எந்த தொண்டனும் கவனித்தது கிடையாது. எப்படி கவனித்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரித்தால் எத்தனை பற்கள் வெளியே தெரியும், இது கவனிக்கிறார்கள். அவர்கள் சிரிக்கும் பொழுது அவருடைய முகபாவம் எப்படி இருக்கும், அதை கவனிக்கிறார்கள். பேசும் பொழுது அவருடைய கையுடைய சைகைகள் எல்லாம் எப்படி இருக்கும், அதை கவனிக்கிறார்கள். அவர்களுடைய நரை முடி எத்தனை இருக்கும், இவ்வளவு கிட்ட போய் பார்த்துக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய தாடி மீசைகளிலே எத்தனை நரை முடி தென்படும், அதை கவனிக்கிறார்கள். அதை கவனித்து நமக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் நடையை கவனிக்கிறார்கள், உடையை கவனிக்கிறார்கள், பேச்சை கவனிக்கிறார்கள், சிரிப்பை கவனிக்கிறார்கள், அழுகையை கவனிக்கிறார்கள், முக பாவனையை கவனிக்கிறார்கள், எல்லாத்தையும் கவனிக்கிறார்கள். கொடுக்கலை கவனிக்கிறார்கள், வாங்கலை கவனிக்கிறார்கள், உண்பதை கவனிக்கிறார்கள், உறங்குவதை கவனிக்கிறார்கள், உட்கார்வதை கவனிக்கிறார்கள், எழுந்திருப்பதை கவனிக்கிறார்கள், சபையில் எப்படி நடப்பார்கள் என்று கவனிக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் கவனித்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி அது பாதுகாக்கப்பட்டு புகாரியாக, முஸ்லிமாக, அபூதாவுதாக, திருமதியாக, நசையாக, இப்னு மாஜாவாக, தாரகுத்னியாக, பைஹகியாக, தபரானியாக, இப்னு ஹிப்பானாக, இப்னு ஹுசைமாவாக, முஸ்னத் அஹ்மதாக, முஅத்தாவாக, இன்ன பிற நூல்களாக இன்றைக்கும் உலகத்தில் பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அசைவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய 23 வருஷ காலத்தில் நடந்த எதுவும் மிஸ் ஆகல. இப்படி கவனித்து பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். இந்த ரெண்டையும் விட்டு அபூ ஹனீஃபா சொன்னா தான் நாங்கள் கேட்போங்கிறான். ஹனபி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சொல்றான், நாங்கள் அபூ ஹனீஃபா சொன்னா கேட்போம். ஷாஃபி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன் சொல்கிறான், ஷாஃபி இமாம் சொன்னதை நாங்கள் கேட்போம். மாலிகி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன் சொல்கிறான், மாலிகி இமாம் சொன்னதை நாங்கள் கேட்போம். ஹம்பலி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன் சொல்கிறான், அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொன்னாரோ அதை கேட்போம். இவங்களுக்கு எல்லாம் வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கான். முதல்ல அவர் கருப்பா சிவப்பான்னு உனக்கு தெரியுமா? அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் அவருடைய சகாக்கள் ரெக்கார்டு பண்ணி வைத்திருக்கிறார்களா? அல்லது அவர்களே தான் தங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நூல் வடிவில் வடித்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார்களா? ஊர் வரலாறும் கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றுக்கு நிகராக எவருடைய வரலாறும் பாதுகாக்கப்படவில்லை. அப்படியே பாதுகாக்கப்பட்டாலும் இவர்களுக்கு வஹி வந்ததா? எப்ப நம்ம அபூ ஹனீஃபா சொல்ல கேட்கலாம்? அவருக்கு அல்லாஹ்விலிருந்து வஹி வந்தால் கேட்கலாம். ஷாஃபிக்கு அல்லாஹ்விலிருந்து வஹி வந்தால் கேட்கலாம். மாலிகிக்கு அல்லாஹ்விலிருந்து வஹி வந்தால் கேட்கலாம். ஹம்பலி இமாமுக்கு அல்லாஹ்விலிருந்து வஹி வந்தால் கேட்க. வஹி வந்துச்சா? நீ எப்படி ஒரு மனிதரோ அது போன்ற ஒரு மனிதர்கள் தான் அவர்கள். உனக்கு எப்படி சிந்திக்கிற திறன் இருக்குதோ அப்படி சிந்தனை திறன் உள்ளவர்கள் தான் அவர்கள். அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு செய்தியும் அவர்களுக்கு வந்தது கிடையாது. சரி, அவர்களாவது வாழ்ந்த காலத்தில் நாங்க சொன்னதை கேளுங்கன்னு சொன்னாங்களா? அபூ ஹனீஃபா இமாம்னு சொல்றீங்க. அவர் என்னைக்காச்சும் மக்களை கூட்டி, மக்களே
நீங்க எல்லாம் குர்ஆன்ல உள்ள படிக்காதீங்க, விளங்காது. ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்காதீங்க, அது புரியாது. நான் என்ன சொல்றேன் அதை கேளுங்கன்னு சொன்னார் அபூ ஹனீஃபா? இல்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மذஹபி. ஆதாரப்பூர்வமாக நபிகள் நாயகம் இன்னதுதான் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி கிடைக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் என்னுடைய வழி. என்னை நீங்கள் பின்பற்றக்கூடாது. யார் சொன்னார்? இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் அபூ ஹனீஃபா சொன்னார். என்ன சொல்றாரு? நாங்க என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹ் சொன்னபடி தொழுவுங்க, நீ அந்த ஆளுக்கு சொன்னபடி தொழுவுற பாயிண்ட் விளங்குதா இல்லையா? அதோட இஸ்லாமிய மரபு பிரகாரம் ஒரு ஆள் பள்ளி வாசல கட்டி கொடுக்கிறார். பள்ளி வாசல ஒரு ஆள் அவர் சொந்த காசுல கட்டி கொடுக்கிறார். கட்டி கொடுத்து வக்ஃப் செஞ்சுட்டாருன்னு சொன்னா அந்த வினாடியோடு அவருடைய உரிமை போயிடுது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், கட்டினவருக்கு சொந்தம் கிடையாது. உங்களுக்கு என்ன உரிமை அந்த உரிமை அவருக்கு இருக்கு. கட்டின எனக்கு என்ன உரிமையோ அது அவருக்கு இருக்கும். இவங்க என்ன எதுக்குறாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் பள்ளி வாசலை கட்டி கொடுத்து விட்டாரையானால் அதுல இமாமத்து செய்யற உரிமை, அதுல இக்ராமத்து சொல்ற உரிமை, அதுல பாங்கு சொல்ற உரிமை அவருக்கு தான் இருக்கிறது. அவர் நினைச்சால நியமிக்கலாம். கட்டி கொடுத்து அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செஞ்சாச்சு. விலாயத்துல் அதானி வல் இகாமத்தி லிபானில் மஸ்ஜிதி வ கதல் இமாமத். இகாமத்து சொல்வதும் அதான் சொல்வதும் இமாமத்து செய்வதும் பள்ளி வாசலுடைய நிறுவனருக்கு சொந்தம். அல்லாஹ்வுடைய பள்ளிய, அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செஞ்ச பள்ளிய கட்டினவனுக்கு சொந்தம் என்று எழுதி வைத்திருக்கிற அளவுக்கு கூறு கட்டவர்களாக மதுஹப் அறிஞர்கள் இருக்கிறார்கள். 1வது வால்யூம்ல துருல் முக்தார், நான் ஒரு கிதாபுல அவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய கிதாபு தான் குழம்பு போயிருவாங்கிறதுக்காக வேண்டி ஹிதாவையோ கன்சுல் ஜக்காய்கையோ குதுரியை நான் எடுக்கவில்லை. துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 400வது பக்கத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அதோட இப்படி ஒரு சம்பவம் பாருங்களேன். ஒருத்தர் விசாரம் பண்றான். விபச்சாரம் பண்றான்னு சொன்னா 2 பேரும் விரும்பி விபச்சாரம் பண்றாங்கன்னு வைங்களேன், அதான் குற்றமா? மதுஹப் கிதாபுல கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துட்டு விபச்சாரம் பண்றான்னு வைங்க, அது குற்றம் இல்லையா? ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்ற பொம்பளைக்கு எவ்வளவுமா கேட்கிற? 500 அந்த வச்சுக்க. இப்படி விபச்சாரம் பண்ணினானே ஆனால் அது விபச்சாரம் ஆகாது, அதுக்கு தண்டனை கிடையாது. காசு கொடுத்து தொழில் பண்ணலாங்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, விரும்பி 2 பேரும் விபச்சாரம் பண்ணா விபச்சாரமா? காசு கொடுத்துட்டோம்னு சொன்னா அது மகர் மாதிரி ஆயிடுச்சான். பயந்து பாருங்க, ஆராய்ச்சி. அது மகர் மாதிரி இருக்குல்ல, கல்யாணத்துக்கு மகர் கொடுக்கிற மாதிரி, கல்யாணத்துக்கு காலமெல்லாம் வாழ்றதுக்கு மகர் கொடுக்கறான், இது ஒரு நாளைக்கு மகர் கொடுக்கறான். அதனால மகர் கொடுத்த மாதிரி எடுத்துக்கணுமா? எங்க இருக்குது? அது எழுதி வச்சுக்கிறாங்க. வலா ஹத்த பிஸ்ஸினா பில் முஸ்தாஜிரா. கூலி கொடுத்து ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு வந்து விபச்சாரம் பண்ணினால் அவனுக்கு ஹத்து இல்லை, அவனுக்கு தண்டனை இல்லை, அது விபச்சாரம் இல்ல, அவனை தண்டிக்க கூடாது. அப்ப நம்ம நாட்டில் உள்ள அம்புட்டு பிரார்த்தனை ஓகே, ஓகே தானே? எல்லாம் ஓகே தானங்க? எல்லா பிரார்த்தனை தொழில் பண்றானே. பம்பாயில் நடக்குது சேப்புலக்கு, அது ஓகே. கல்கத்தாவில் நடக்குது, அது ஓகே. எல்லாம் காசு கொடுத்தா நடக்குது. ஸ்டார் ஹோட்டல் நடக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல், அதெல்லாம் ஓகே. அப்ப என்ன வச்சுக்கிறாங்க? துருல் முக்தார்ல 4வது வால்யூம் 29ஆம் பக்கம். எப்படிப்பட்டவங்க நடக்குதா உங்களுக்கு? இந்த கிதாபு மதுஹப் என்ன எழுதி வச்சுக்கிறாங்க? இந்த அஜர்த்துமார்கள் என்னத்தை படிச்சுட்டு வர்றாங்கன்னு வழங்குதா? இப்படி செய்யலாமா? அப்ப இவ்வளவுக்கு மோசமான சட்டங்களை எல்லாம் மதுஹப் என்ற பெயரில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்துக்கணும். ஒரு மனுஷன் இன்னொரு அந்நிய பெண்ணோட மாட்டிக்கிட்டான். ஒரு லாட்ஜில் ரைடு போறாங்க, ஒரு அந்நிய பெண்ணோட ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். தண்டிக்கணும், விசார கேஸ் போடணும். அவன் என்ன சொல்றான்? இது என் பொண்டாட்டிங்கிறான். ஆனால் உண்மையில பொண்டாட்டி இல்லையா? உண்மையில பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி இல்லாத ஒருத்தி பொண்டாட்டின்னு சொல்றான். ஆனா இன்னொருத்த பொண்டாட்டியா வேற இருக்கிறான். இவளை தண்டிக்க கூடாது. ஏன் தண்டிக்க கூடாது? பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டான்ல, சொல்லிட்டாங்க பொண்டாட்டின்னு. பொண்டாட்டி அப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க. இத இவங்க என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் தத்தகிது ஆயாத்தில்லாஹி ஹுஸ்வா, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி கூத்தாக்காதீங்க நல்லா சொல்றானே. இது கேலி கூத்தா இல்லையா? ஒவ்வொருத்தரும் விபச்சாரத்துல மாட்டிக்கிற பொழுது என் பொண்டாட்டின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எழுதிக்கிறாங்க. இது துருல் முக்தார்ல 2வது வால்யூம்ல 29வது பக்கத்துல இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதை விட ஒவ்வொரு முஸ்லிமும் ரத்த கொதிப்பு வரணும். எழுதி வச்சுக்கிற இந்த வாசகத்தை கேட்டால், ஆணும் பெண்ணும் இஸ்லாத்துல அறகுற தொழுவாதவன் தொழுகிறவன், கடந்தெடுத்த அயோக்கியனா இருக்கிற ஒரு முஸ்லிமா இருந்தாலும் சரி, இதை கேட்டீர்களே ஆனால் நம்முடைய ரத்தம் கொதிக்க வேண்டும். அதை மார்க்க சட்டம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள்.
என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? மூக்குல ரத்தம் ஓடுது. சில்லி மூக்கா? அது சின்னி மூக்கா பொன்னி மூக்கா? சில்லி மூக்கு, சின்னி மூக்கு, பொன்னி மூக்குன்னு ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. மூக்குல ரத்தம் ஓடிட்டு இருக்கும்லங்க, அதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒரு பேர் சொல்லுவாங்க. சில ஊர்ல சில்லி மூக்குமாங்க, சில ஊர்ல சின்னி மூக்குமாங்க, சில ஊர்ல பொன்னி மூக்குமாங்க. ஏதோ ஒரு மூக்குல ரத்தம் ஓடுது. ரத்தம் ஓடனோடனே அதுக்கு என்ன செய்யணும்? போன மருத்துவம் இருக்குல்ல, அதுக்கு அழகான மருத்துவம் இருக்குது. என்ன செய்யணும்னு கேட்டா, சிறுநீர் கழிச்சுக்கணுமா, மூத்திரம் பயணுமா. என்ன செஞ்சுக்கிறாங்க? மூக்குல ரத்தம் ஓடுனா மூத்திரத்தை பயஞ்சுக்கிட்டு அதை ஒரு நல்ல ஒரு களம், ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அதுல தொட்டு தொட்டு அல்ஹம்து சூராவை நெத்தியில எழுதணுமா. எதை? அல்லாஹ்வுடைய வேதத்தை, குர்ஆனுடைய தாய் என்று அல்லாஹ் சொல்றானே அந்த சூறாவை, அல்லாஹ்வே ஒரு சூறாவை பாராட்டுறான அந்த சூறாவை, எந்த சூறா ஓதாட்டி தொழுக கூடாதுன்னு சொன்னாங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறாவை, அல்ஹம்து சூறாவை, அல்லாஹ்வுடைய வேதத்தை எதுல எழுதணுமா? நெத்தியில எழுதி கொண்டால் அது கூடும். எங்க இருக்குது? 1வது வால்யூம்ல 210வது பக்கம், துருல் முக்தார்ல 1வது வால்யூம் 210வது பக்கத்தில் இருக்குது. லவ் ரவுஃப ஃபகதபல் ஃபாத்திஹத பித்தமி, ரத்தத்தினால் அல்ஹம்து சூராவை எழுதினானேயானால், வபில் பௌலி ஐலன், மூத்திரத்தை கொண்டும் எழுதலாம். அதுக்கு மூத்திரத்தை கொண்டும் எழுதிக்கலாம், இது கூடும். இது யாருங்க எழுதா? இப்படி எவன் எழுதுவான்? எவன் எழுதுவான் இத? அல்லாஹ்வுடைய வேதத்தை மூத்திரத்தில் எழுதுங்கிறான, நெத்தில எழுதுங்கிறான். நெத்தி எவ்வளவு சிறந்த இடம், அல்லாஹ்வுடைய வேதம் எவ்வளவு பெரிய புஸ்தகம். இந்த அஜர்த்துமார்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு மார்க்க கிதாபு அறிஞர்களை உருவாக்குற கிதாபுகள்ல இந்த சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்துல இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்கல, 1% கடைபிடிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல நம்ம இஸ்லாத்துல கரெக்டா இருக்கிறோம். என்ன விஷயம்? ஜாதி நம்மள்ட்ட கிடையாது, சகோதரத்துவம். இந்துக்கெல்லாம் பாக்குறாங்க, அழகான மார்க்கம், இவங்கள்ட்ட செட்டியார் முதலியார் கிடையாது, எல்லாரும் ஒருத்தர் சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க, ஊர் தட்டுல சாப்பிடுறாங்க, எந்த ஒரு வேறுபாடும் கிடையாதுன்னு விளங்கி வச்சிருக்காங்க. இதுதான் நம்மகிட்ட இன்னைக்கு மிச்சமா இருக்குதுங்க. அதுக்கு ஆப்பு வச்சிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ல என்ன சொன்னாங்க? லா ஃபضل லி அரபியின் அலா அஜமியின், அரபி மொழி பேசக்கூடியவனுக்கு வேற மொழி பேசுறவனை விட சிறப்பு கிடையாது. இது எப்ப சொன்னாங்க? இறுதி பேருரையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடைசி உரையில, கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரையில சொன்னாங்க, ஒருத்தனுக்கு அரபி தாய்மொழி, ஒருத்தனுக்கு தமிழ் தாய்மொழி, நீ அரபி பேசுற காரணத்தால உனக்கு சிறப்பு கிடையாதுடான்ட்டாங்க. குர்ஆன் அரபில இருந்தாலும், நான் பேசுற பாஷை அரபில இருந்தாலும், நீ அரபி மொழி பேசுகிற காரணத்தினால் நீ சிறந்தவன் இல்ல. இது இஸ்லாத்தின் தீர்ப்பு. மொழியினால் ஒருத்தன் சிறக்க முடியாது, பிரதேசத்தினால் சிறக்க முடியாது, கலரை வச்சுக்கிட்டு சிறக்க முடியாது, நான் நடத்தையை வைத்துத்தான் ஒருத்தன் சிறந்தவன் ஆக முடியும். இஸ்லாம் என்பது கண்டிப்பா மதுஹபில் விளங்கிடணும். இஸ்லாம் என்பது குர்ஆன் இஸ்லாம், ரசூலுல்லாஹ் சொன்னது இஸ்லாம். இன்றைக்கு அந்த மதுஹபில் போன காரணத்தினாலதான் இப்ப கூட வரப்போகுது உங்களுக்கு ஷாபான் மாசம் பராத்து கொண்டாடுறாங்களா ஊர்ல, லைட்லாம் அலங்காரம் பண்ணி, பள்ளிவாசல்லாம் ஜோடிச்சு, உங்க வீடு வாசல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி, தெருவுக்குலாம் அலங்காரம் பண்ணி, மூத்தால் கபர்ஸ்தானுக்கு லைட்டை போட்டு, பள்ளிவாசல் உட்கார்ந்து மகரிப் 3 யாசின் ஓதி, ஒரு யாசின் ரிஸ்க் அதிகமாகிறதுக்கு, ஒரு யாசின் ஆயுள் அதிகமாகிறதுக்கு, இன்னொரு யாசின் இதுக்கு ஏதோ ஒண்ணுக்கு பொய்யெல்லாம் அதுக்கு யோசிக்கிறேன். அக்கதான் இந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த மாதிரி டூப்லாம் விடுறாங்களே, அதுக்கு ஸ்பெஷல் தொழுக. அன்னைக்கு நோம்புலாம் வைக்கலாம் ஊர்ல, ஷாபானுக்கு நோம்பு வைக்கலாம், பராத்து நோம்பு. இவன் எந்த அளவுக்கு ஆக்கிட்டான்னு சொன்னா, இல்லாத ஒரு பராத்தை உண்டாக்கி, இந்த கல்யாணம் பண்ண வீட்டுல பொம்பளையில சீர் வாங்கி திங்கிறான, அதுக்கு கூட விராத்து சீருங்கிறான். அதுதான் இந்த பராத்து. இவனா ஒரு பண்டிகை இவனா உண்டாக்கிட்டு பராத்து சீர்னா விராத்து நானது, விராத்துங்கிறான. விராத்து சீர் ஊர்ல உண்டா? அந்த நாளைக்கு தானே அது, அந்த டேட்டு தானா, ஷாபான் 15 தானே, அந்த 15 அன்னைக்கு வாங்கி திங்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஷாபான் மாசம் 15வது நாள் ஒரு சிறந்த நாள் என்று சொல்வதற்கு உன்னிடத்தில் என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதன் தசப ஷாபானும் பலா தசூமும், ஷாபான் பாதியாகிவிட்டால் நோன்பு வைக்காதீங்க. இது யாரு கட்டல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷாபான் 15 ஆயிடுச்சுன்னு சொன்னா, பாதி ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க நோன்பு வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் வைக்க கூடாதுன்னு சொல்றனால வைக்கிறது சுன்னத்துங்கறிய நீ மக்களை நரகத்துக்கு கொண்டு போறியா சொர்க்கத்துக்கு கொண்டு போறியா? யார் வைக்கலாம்?
வழக்கமான நோன்பு வைக்கிறவங்க மட்டும் வைக்கலாம். வியாழன் நோன்பு சுன்னத்து இருக்குது, வார வாரம் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறவர்கள் வைக்கலாம். அந்த வியாழன் 15க்கு அப்புறம் வந்தால் அந்த நோன்பு வச்சு வழக்கமா வச்சுக்கிற ஆளா இருந்தால் 15க்கு அப்புறம் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாது, வியாழன் வைக்கணும், திங்கள் வைக்கணும். சுன்னத்தான் நோன்பு வாரத்தில் 2 நாள் நோன்பு வைக்கிற சுன்னத்து இருக்கிறது. சக்தி உள்ளவர்கள் வாரம் 2 வைங்க. எப்படி வைக்கணும்? ஒவ்வொரு வியாழன் நோன்பு வைக்கலாம், ஒவ்வொரு திங்களும் வைக்கலாம். இவர்கள் மாத்திரம் 15க்கு பிறகும் வியாழன் திங்கள் வைத்துக் கொள்ளலாம் வழக்கம் இருந்தால். பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கிறாங்கல்ல வழக்கமா, அப்படிப்பட்டவர்களா இருந்தார்களே ஆனால் 13, 14, 15 வச்சுட்டு போகலாம். அப்படி இல்லாம சும்மா 15க்கு நோன்பு வைக்க கூடாதுட்டாங்க. 16க்கு வைக்க கூடாது. ரமலானுக்கு ரெடி ஆகணும், நல்லா திண்டு உடம்பை தேத்திக்கணும். 15 நாளைக்கு நல்லா சாப்பிட மாட்டாங்க. அதனால ஷாபான் 15 ஆயிடுச்சுன்னு சொன்னா நோன்பு வைக்காதீங்க, இவன் வையுங்கிறான். மூடர்கள் விளங்குதா உங்களுக்கு? இப்ப மூடனா உங்களுக்கு விளங்காது. இப்ப நான் இவ்வளவு விஷயத்தை சொன்ன பிறகு விளங்கு. ஆமா, இது மாதிரி அதையும் விட்டு அடிச்சிருப்பாங்கன்னு விளங்கிற வேண்டியதான். இது எப்படி விட்டு அடிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்ப இரவு ரமலான் மாசத்துல ஒரு இரவு இருக்கிறது, கத்ருடைய இரவு. அதுக்கு என்னங்க பேரு சொல்லுவோம்? லைலத்துல் கத்ர்னு சொல்லுவீங்க. லைலத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இரவுன்னு அர்த்தம். கதிருங்கிற வார்த்தைக்கு மகத்துவம் அர்த்தம், விதிங்கிற அர்த்தம் இருக்கிறது. சேர்த்தீங்க சொன்னா லைலத்துல் கதிர், மகத்துவம் மிக்க இரவு. சரியா? லைலத்துல் கதிர்னா மகத்துவம் மிக்க இரவு. அப்ப அரபு மொழியில ஒரு இரவு இருக்குமே ஆனால் அதோடு சேர்த்து லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படுகிறது. பராத் என்று ஒரு இரவு இருந்திருக்குமே ஆனால் அதுக்கு உள்ள வார்த்தை எப்படி இருக்கணும்? லைலத்துல் பராத் அப்படித்தானே வரணும். கதிருடைய இரவை லைலத்துல் கதிர்னு சொல்றீங்க. பராத் இரவுன்னு மார்க்கத்தில் ஒண்ணு இருந்தால் அது அரபு மொழியில சொல்வதாக இருந்தால் லைலத்துல் பராத் என்று சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு இரவு உண்டாக்கி இருப்பார்களே ஆனால், குர்ஆன்ல அப்படி ஒண்ணு இருக்குமே ஆனால் லைலத்துல் பராத் என்ற வார்த்தை முதல்ல இடம் பெற்றிருக்க வேண்டும். நான் சவால் விடுறேன், லைலத்துல் பராத் என்று நீ ஒரு வார்த்தையை குர்ஆன்லயோ ஹதீஸ்ல எடுத்து காட்டினால், பராத் இரவு என்ற வார்த்தை வெறும் பராத் காட்டலாம், வேற வேற அர்த்தத்துக்கு வருது. பராத் இரவுன்னு ஒரு இரவு கிடையாது. அப்ப மகத்துவமிக்க இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினோம்னு லைலத்துல் கத்ருக்கு சொல்கிறான். பரக்கத்தான இரவில் குர்ஆனை இறக்கினோம்னு சொல்றான், அது லைலத்துல் கத்ர் தான். அது ரமலானுக்கு தான் இருக்கிறது. இவங்க அறியாமையின் காரணமாக இப்படி ஒரு இரவை உண்டாக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். போன மாசம் பாத்தீங்கன்னா மேராஜ் இரவு கொண்டாடுனீங்களா? அன்னைக்கு நோம்பு வச்சிருப்பீங்க நிறைய பேரு. நோம்பு சுன்னத்தான் நோம்பு மார்க்கத்தில் இருக்குங்க. சுன்னத்தான் நோம்பு எதுவும் தெரிஞ்சுக்கிறீங்க. சுன்னத்தான் நோம்புன்னா முஹர்ரம் மாசம், முதல் மாசம் எதே முஹர்ரம். முஹர்ரம் மாசத்துல ஒரு சுன்னத்தான நோம்பு இருக்கிறது. 9, 10 வேற நோம்பு கிடையாது. முஹர்ரம் மாசத்துல 9வது நாளும் 10வது நாளும் நோம்பு வைக்கிற சுன்னத். ஏன் சுன்னத்துங்கிறோம்? ரசூலுல்லாஹ் வச்சிருக்காங்க, வைக்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி துல்ஹஜ் மாசம், ஹஜ்ஜி மாசம் வருதுல, அந்த மாசத்துல பிறை 9 அன்னைக்கு நோம்பு வைக்கணும். அது யாரு வைக்கணும்னா ஹஜ்ஜில இருக்கிறவங்களுக்கு கூடாது, இங்க இருக்கிறவங்க வைக்கணும். ஹாஜிகள் வைக்க கூடாது. இங்க ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து துல்ஹஜ் மாசம் என்ன செய்யணும்? துல்ஹஜ் முஹர்ரம் சஃபருக்கு போகணுமோ, முஹர்ரத்துக்கு அப்புறம் நான் தலையில வர்றேன், இப்படி போறேன், ரிவர்ஸ்ல போறேன் கடைசி மாசத்துக்கு. முஹர்ரம் மாசத்துல வந்து 9, 10 சஃபர் மாசம், அதுக்குன்னு ஸ்பெஷல் நோம்பு எதுவும் கிடையாது. முஹர்ரம், சஃபர், அப்புறம் ரபியுல் அவ்வல், அதுக்குன்னு ஸ்பெஷல் நோம்பு கிடையாது. ரபியுல் ஆகிர், அதுக்குன்னு ஸ்பெஷல் நோம்பு கிடையாது. ஜமாத்துல் அவ்வல், அதுக்குன்னு ஸ்பெஷலா எந்த நோம்பும் கிடையாது. ஜமாத்துல் ஆகிர் கிடையாது. ரஜபு கிடையாது. ஷாபான் கிடையாது. ரமலான்ல பர்ல நோம்பு உண்டு. ஷவ்வால் மாசம் 6 நோம்பு உண்டு. ஷவ்வால்ல ரமலானுக்கு பிறகு 6 நோம்பு வைக்கணும். ஷவ்வாலுக்கு அப்புறம் துல்காத் அவ்வளவு கிடையாது. அப்புறம் துல்ஹஜ் மாசம் 9வது நாள் நோம்பு. இது மாசத்துல வரக்கூடிய நோம்பு. இது போக சுன்னத்தான நோம்பு என்னன்னா ஒவ்வொரு மாசமும் பிற 13, 14, 15 அந்த நோம்பு இருக்கிறது. எல்லா மாசமும் வைக்கலாம். அது போக வைக்க நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வியாழனும் ஒவ்வொரு திங்களும் வைக்கலாம். இவ்வளவுதான் சுன்னத்தான நோம்பே தவிர மேராஜுக்குன்னு ஒரு நோம்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா மேராஜ் என்பது ரஜபு மாசம் நடந்தது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. அது 27 நடந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. மேராஜ் நடந்தது, அவ்வளவுதான். டேட் சொல்லப்படவில்லை. மேராஜ் நம்பணும், அந்த டேட்டை நம்ப கூடாது, பொய் அது. அப்ப என்னைக்கு நடந்ததுன்னு தெரியலன்னா எப்படி நோம்பு வைப்பீங்க? அன்னைக்கு நோம்பு கிடையாது. மேராஜ் நோம்பு கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு கூட்ட அடிக்கிறான், நீங்க வாட்டு செய்றீங்க. மேராஜுக்கு தொழுகை கிடையாது, மேராஜுக்கு நோம்பு கிடையாது, வராத்துக்கு நோம்பு கிடையாது, வராத்துக்கு தொழுகை கிடையாது. இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மாத்திரம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைக்காதனால ஏற்படுற கேடுகளை உங்க ஏரியாவில் ரொம்ப தேர்தல் இப்ப கேள்விப்பட்டேன். இப்ப கூட ஒரு நோட்டீஸ் ஒன்று வச்சிருந்தேன் பாருங்களேன். அதைத்தான் சொல்ல நினைச்சேன் முக்கியமாக. வர
மதுஹபை பின்பற்றதுனால குர்ஆன் ஹதீஸ் வேணான்னு சொன்னதுனால ஒரு நோட்டீஸ் இப்ப பார்த்தேன். என்ன நோட்டீஸ் தெரியுமா? கொள்ளிடம் தைக்கால் தர்கா, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சலாம் வேற. ஹஸ்ரத் சையது ஷா குலாம் மொஹிதீன் குத்தாரி ஒளியுள்ள, அது வார்த்தை அரபில் கிடையாது, குத்தாரி ஒளியுள்ள அவர்களின் கந்தூரி விழா நிகழும் புகழான ஹிஜ்ரி 1425 ஆண்டு ஷாபான் பிறை 12 செவ்வாய்க்கிழமை தர்கா கந்தூரி விழா மிக சிறப்பாக நடைபெறும். அனைவருக்கும் தபுருக்கு வழங்கப்படும். அதிகாலை 5 மணிக்கு சந்தனம் பூசல் நடைபெறும். அனைவரும் இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம். அன்று இரவு 10:30 மணிக்கு சன் டிவி புகழ் ஜெனிபர் இணைந்து வழங்கும் லவ் பேர்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ராவின் சிறப்பான இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். அவுலியா மதிக்கிறான். எப்படி பாவம் போர் அடிச்சு வருஷமா தூங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு அந்த ஹுத்தாரி ஒளி உள்ள கேட்டு ரசிக்கிட்டு வேண்டி என்ன பண்றாங்க, லவ் பேர்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ராவுடைய பாட்டு கச்சேரி வைக்கிறாங்க. எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா? பள்ளிவாசல்ல பாட்டு கச்சேரி வைக்கலாமே அவனுக்காச்சு. ஏன்? மார்க்கத்தில் உள்ளது அல்லாஹ் பாதுகாப்பான். சைத்தான் உண்டாக்குனது சைத்தான் வேலை நடக்குது. அல்லாஹ்வுக்கு உடன்பாடான இடத்தில் அல்லாஹ் விரும்புன நடக்கும். சைத்தான் உண்டாக்குன காரணத்தினால இது நடக்கிறது. பாத்தீங்களா இல்லையா? இதை திட்டச்சேரியில் அந்த காலத்தில் பார்த்திருக்கிறேன். திட்டச்சேரி மக்கள் வந்திருப்பீங்க. என்ன எழுதிருந்தாங்க அந்த காலத்தில்? திட்டச்சேரியில மன்சூர் நாதா ஒலிவுல்லாவுடைய தர்கா நடைபெறுகிறது, கந்தூர் நடைபெறும். அவமையும் அங்கே நடைபெறுகிற ஜெயபாரதியுடைய இன்னிசை கச்சேரி, ஜெயபாரதி நடனம் நடைபெறும். அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மனசுல பதிஞ்சிருக்கு. அப்படியே நாங்கள் அந்த காலத்தில் பதிஞ்சு போனது அப்படி பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான கூத்துக்கள் நடப்பதை பார்க்கல. அடிப்படை என்ன? குர்ஆனை நீ விட்ட, ரசூலுல்லாஹ் சொன்னதை விட்டன்னா உன்னை கொண்டு இந்த குஃபராட்டத்தெல்லாம் தள்ளும். இன்னும் சில பகுதிகள், தேர்லந்தூர் போன்ற பகுதிகளில், லால்பேட்டை போன்ற பகுதிகளில், இந்த பொறவாச்சேரி போன்ற பகுதிகளில், ஆயங்குடி போன்ற பகுதிகளில் எவனோ செய்கிட்டு வர்றான், தறிக்காங்கிறான், அவனை உட்கார வச்சுட்டு காலில் விழுந்து கும்பிடுறாங்க, சுட்டு நக்குறாங்க, கால் நக்குறாங்க. அவன் மனிதன் காலில் மனிதன் விழக்கூடிய கொடுமை எல்லாம் நடக்குது. அவன் யார் என்ன செய்யுது? என்னத்தை அவன் கண்டுட்ட? உன்னைய மாதிரி மலை ஜலத்தை சுமந்துகிட்டு இருக்கான். 3 வேளைக்கு திங்காடி செத்து போயிடுவான். அதான் அவன் என்ன மகானவன்? தண்ணி குடிக்காம இருப்பானா? சாப்பிடாம இருப்பானா? திண்ட தண்ணிய போய் ஒண்ணுக்கு அடிக்காம இருக்கலுமா? என்னத்துல கண்டிங்க அவன்கிட்ட? அவன் காலில் விழுந்து பெரிய பணக்காரெல்லாம் போய் காலில் விழுந்து கும்பிடுறான், நாக்க போட்டு நக்குறான், காலை கழுவி குடிக்கிறான். மனிதன் காலில் மனிதன் விழுவதை தடுத்து நிறுத்திய ஒரு மார்க்கத்தில் நபிகள் நாயகம் காலில் விழ வர்றாங்க. அதையே தடுத்து ரசூலுல்லாஹ் நிறுத்துறாங்க. நிறுத்தாத, விழக்கூடாது. கணவன் காலில் கூட மனைவி விழக்கூடாது என்று கண்டிக்கிறாங்களே. உன் புருஷன் காலில் விழக்கூடாது மார்க்கம் தடுத்திருக்கு. நீ இந்த பண்டி காலில் விழுவுறியவன் யார்? அவன் உன்னை வச்சு பிராடு பண்றவன், சம்பாதிக்கிறவன், உங்ககிட்ட காணிக்க வாங்குறவன், பணக்காரன் கூட பார்த்து போய் திங்கிறவன், சொகுசு மத்தியில தூங்குறவன், ஏசி இல்லாட்டி அவனுக்கு தூக்கம் வராது. இவன் தான் நப்சை கட்டுப்படுத்தினவனா? இந்த மாதிரி பெரிய பெரிய தாடியும் ஜிப்பாவும் வச்சவன அதுல மயங்கி போய் பெரிய மகான் வந்து. என்ன மகானு? இந்த டிரெஸ் தவிர என்னத்தை நீ கண்டுட்ட? என்ன காரணம் வழங்கி போச்சு? அப்ப எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம்ங்கிற குர்ஆனை தூக்கி எரிஞ்சீங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறையை தூக்கி எரிஞ்சீங்க. இப்படித்தான் அல்லாஹ் கொண்டே படுகொலியில தள்ளுவான். எந்த விஷயமானாலும் சரி, சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் அல்லாஹ் சொன்னான்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பாருங்க. அந்த ரெண்டுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் இஸ்லாம். அது இல்லாத எந்த ஒன்றும் இஸ்லாம் அல்ல. இறுதியாக ஒரே ஒரு அறிவுரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி எச்சரிக்கை, முஹதஸாத்தில் உமூர், புதிதாக உருவாகிற காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன். எனக்கு பின்னாடி என்ன வந்து எல்லாம் தூக்கி எறி, குல்ல முஹதஸத்தின் பிதா, புதுசா உண்டான எல்லாம் வழிகேடு, எல்லாமே நரகத்தில் சேர்க்கும்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாம எதெல்லாம் புதுசு? மௌலுது புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. கத்தம் புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. பாத்தியா புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. தாயத்து புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. தகடு புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. நூல் முடிகிறது புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. மீலாது விழா புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. தரீகா புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. மதுஹப் புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. நீங்க இருட்டு திக்ர் புதுசு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல. இப்படி இல்லாத எல்லாம் தூக்கி கடாசி ஏறி
அதையெல்லாம் பின்பற்றினாயானால் உன்னை நரகத்திலே சேர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணி இருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை உங்களுக்கும் சொல்லி இஸ்லாம் என்பது குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம்தான் என்பதை மனதிலே இருத்துமாறு கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கேவலமா இதெல்லாம். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா எவ்வளவு பல்துறை வச்சிருக்கல அது வந்து இப்படி படுக்கையில் வைக்க கூடாதான், இப்படி வச்சிடக்கூடாது, இப்படித்தான் வைக்கணுமா. சரி பரவாயில்ல, இப்படி வச்சாதான் என்ன செய்யும், அந்த ஆளுக்கு படாம இருக்கும்னா அது காரணம் பரவாயில்ல. என்ன சொல்றான் காரணம் என்ன? இல்லா ஹத்தருல் ஜுனூன், பைத்தியம் ஆயிருவேன். நீங்க பல் துலகிற குச்சியை இப்படி வச்சீங்கன்னா பைத்தியம் முடிச்சு போயிடும், இப்படி வச்சீங்கன்னா பைத்தியம் முடிக்காது. நான் வேண்டாம் வைக்கட்டா, பைத்தியம் முடிக்காம இருந்து காட்டட்டுமா? என்னடா விளையாடுறீங்க, இதை மார்க்குமா? மது இதான் அஜர்த்து ஓய்த்து வர்ற கிதாபுல இருக்குதுலாம். ஹனபி மதுஹப் உண்டு, ஓய்த்து வர்றாங்களே மதரசாவுல, இப்படி ஓய்த்து வந்த காரணத்தினாலதான் இல்லாத பொருள் அதெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க. விளங்கிட்டீங்களா? அடுத்தது வந்து ஒரு வேடிக்கை பாருங்க. தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குல்ல, அதுக்கு வந்து 10க்கு 10 இருக்கணும் ஹனபி மதுஹப் பிரகாரம். தண்ணி ஹவுல் தண்ணி இருக்குல்ல, 10 அடி நீளம் 10 அடி அகலம் இருக்கணும். ஆழத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆழம் வந்து ஒரு ஜான் கூட இருக்கலாம், அரை ஜான் கூட இருக்கலாம். 10 அடி நீளத்திலையும் 10 அடி அகலத்திலையும் இருக்கிற தண்ணீர்ல தான் கையை விட்டு ஒழு செய்ய முடியுமா. அதை விட குறைவாக இருந்தால் அந்த தண்ணி நஜீஸ் ஆயிரும், கையை விட்டா நஜீஸ் ஆயிரும் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. அஷ்ரத்தும் பி அஷ்ரத்தின், 10க்கு 10 இருக்க வேண்டும். இந்த 10க்கு 10க்கு உள்ள தண்ணியில வந்து நாய் என்ன பண்ணுது, கரெக்டா 10க்கு 10 இருக்குது, தண்ணி ஃபுல்லா இருக்குது. அதுல வந்து நாய் என்ன செய்யுதுன்னு கேட்டா வாயை விட்டுருச்சு. 10க்கு 10 கொஞ்சம் குறைவா இருக்குது, தண்ணியில வாயை விட்டுருச்சு. அந்த தண்ணி நஜீஸா போயிரும், நஜீஸா போயிரும். சரி பரவாயில்ல. அந்த நாய் வந்து உள்ள விழுந்துருச்சு, இப்ப உழுந்து செத்தும் போச்சு, செத்து உள்ளே போயிடுச்சு, தாழ்ந்துருச்சு. அப்ப நஜீஸா போயிடும். நாய் வாயை விட்டுருக்கீங்க, ஒரு தண்ணியில நாய் வாயை விட்டா அந்த தண்ணி அசுத்தமாயிருமா. அந்த தண்ணிக்குள்ள அது உளுந்து அதுலயே செத்து அதுலயே சாறு பிழிஞ்சு அதுலயே உள்ள இறங்கி எசன்ஸ் எல்லாம் விட்டுச்சுங்க, அது நஜீஸ் ஆவாதான். சட்டம் இதுல ஒரு மூளை உள்ள சட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இது எங்க இருக்குது? இது எங்க இருக்கு? நான் முதல் சொன்னதும் பல்துலக்குற சட்டம் இருக்க, அது துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 114 115 2 பக்கங்கள்ல இருக்கிறது. இந்த நாய் உழுந்த சமாச்சாரம் எதுல இருக்குன்னு கேட்டா 1வது வால்யூம்ல 195ஆம் பக்கம். உலமாக்கள் குறிச்சுக்கிறங்க. 1வது வால்யூம் துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 195ஆம் பக்கத்துல நாய் விழுகிற சட்டத்தை அற்புதமா எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு அசுத்தமான தண்ணிங்க, தண்ணியில மூத்திரம் பெஞ்சிச்சு நாய், அந்த தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணியில வந்து மாவை குழைச்சி ரொட்டி சுட்டு வச்சிருக்கு. இப்ப இந்த தண்ணியில நாய் மூத்திரம் பெஞ்ச தண்ணியில மாவை போட்டு சிந்திக்கிறாங்க பாருங்களேன். இப்ப இல்லாம ஒருத்தர் சிந்திப்பானுவ வேலை மடக்கத்து உட்கார்ந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி, இது பேர் தான் ஆராய்ச்சி. அந்த மாதிரி ரொட்டி உள்ள இடத்துல இருந்தால் அதை என்ன செய்யணும்னு கேட்டா வியாபாரம் பண்ணக்கூடிய கூடாது, ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்து வித்துறலாம். எழுதி விளையாட்டு சொல்ல யுபாவும் ஷாஃபியின், ஷாஃபியா இருக்கிற ஆள்கிட்ட வந்து அதை வித்து போடுங்க. எதை வித்துறணுமா? நாய் மூத்திரம் பஞ்ச தண்ணி, நாயின்னு வரல, நஜீஸான தண்ணீர். நஜீஸுக்கு நான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒரு நஜீஸான அசுத்தமான தண்ணீரை கொண்டு மாவு குழைக்கப்பட்டு அதுல ரொட்டி சுட்டு வைத்திருந்தால் அதை நீங்க தின்ற கூடாது, ஷாஃபி மதுஹப்காரனுக்கு வித்துருங்க. சும்மா கூட கொடுக்காதான், விற்கலாமா? நஜீஸை வித்து திங்க சொல்லி ஒரு மனுஷனுக்கு கொடுக்க சொல்றீங்க, நாய் மூத்திரத்தை கொண்டு இந்த ஷாஃபியாக 4 மதுஹப்ங்கிற அப்புறம் ஒரு மதுஹப்காரன் நாய் மூத்திரம் குடிக்க வைக்க போற, அப்புறம் நாங்க அவர் ஒண்ணுங்க என்ன விளையாடுற? இது எங்க இருக்கு கேக்குறீங்களா? துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 218ஆம் பக்கத்தில் இருக்கு ஒரு அற்புதமான சட்டம். துருல் முக்தார்ங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 218ஆம் பக்கத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆராய்ச்சிக்கு பாருங்க, மூளையே இல்லைங்கிறது. குர்ஆனை எடுத்து பாருங்க. அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான், ஜோடியா ஹவ்வாவை படைக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்டளையை மீறினாங்க. இந்த கட்டளையை மீறினதுல பைபிள் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆதம் குற்றவாளி கிடையாது. இந்த பொம்பளை தான் தூண்டு வச்சுக்கிறாங்க. இதுல பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் பேசாம தான் இருந்தாரு, இந்த பொம்பளை தான் பேசாம ஹவ்வா தான் போய் அவரை கெடுத்து ஆசை வார்த்தையை உண்டாக்கி அவரை திங்க வச்சு பிடிச்சி அப்படின்னு பைபிள் என்ன வச்சுட்டாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. குர்ஆன் அதை மறுக்குது. எப்படி மறுக்குது? 2 பேரும் சேர்ந்து செஞ்சார்கள் சொல்லுது. இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு குர்ஆன் சொல்லவே இல்லை.
காலா ரப்பனா லலம்னா காலன் அவர் ரெண்டு பேரும் சொன்னார்கள். ரப்பனா லலம்னா அம்புசனா, யா அல்லாஹ் நாங்க ரெண்டு பேரும் அநியாயம் செஞ்சிட்டோம் அப்படித்தான் சொல்லுவோம். அல்லாஹ் வெளியே இறக்கும் போது கூட இஹ்பிதா மின்ஹா, ரெண்டு பேரும் இறங்க ஒண்ணா இறங்குன்னு அல்லாஹ் சொன்னான். ஒரு ஆள் மேல அல்லாஹ் சார்ஜ் பண்ணல, ரெண்டு பேரும் குற்றவாளி. ரெண்டு பேரும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், ரெண்டு பேருக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கிறான், ரெண்டு பேரும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மரத்துக்கிட்ட நெருங்காதுன்னு அல்லாஹ் சொல்றான், ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்கன்னு இருக்குது. உயர்ந்து எழுதுறான்னு கேட்டா குர்ஆன்ல உள்ளதை மறந்து விட்டு பைபிள் பிரகாரம் சட்டம் வச்சுக்கிறான். எப்படி தெரியுமா, பெண்களுக்கு மாதவிடாய் வருது, ஆம்பளைக்கு இல்ல. அதுக்கு தத்துவம் ஏன் தெரியுமா, காரணம் ஏன் தெரியுமா, இந்த பெண்கள் தான் அந்த மரத்தை சாப்பிட்ட காரணம். பெண்கள் தான் செஞ்சாங்களா அந்த மரத்தை, அல்லாஹ் தடை செஞ்ச மரத்தை சாப்பிட்டாங்க. அப்ப ஆம்பளையும் தின்னால அவனுக்கு ஏன் வரல? இதான் காரணம்னா இந்த மரத்தை கனி சாப்பிட்டாங்களே அதான் காரணம்னு சொன்னா என்ன செய்யணும், ஆம்பளைக்கு மாதவிடாய் வரணும், பொம்பளைக்கு வரணும். பொம்பளைக்கு வரல, ஆம்பளைக்கு வரல. அப்ப என்ன காரணம், சயின்டிபிக்காக இது பொருந்தாது. மாதவிடாய் அதான் காரணம். ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய ஒரு கரு சினை முட்டை உண்டாகிறது. அது கருவுக்காக கரு கிடைக்குமா என்று அது காத்திருக்கிறது. அந்த கரு கிடைச்சிருந்துச்சுன்னா கருவில் உட்கார்ந்து செட்டில் ஆனவுடனே மாதவிடாய் நின்றுது, இல்லைன்னா அது உடஞ்சி வெளியே வருகிறது. இதுதான் சயின்டிபிக்கான விஷயம். இதை விட்டுவிட்டு என்ன பண்றான், இது ஒரு பொம்பளை கொடுத்த தண்டனை. என்ன தண்டனையா, அவங்க மரத்தின் தடுக்கப்பட்ட மரத்தை சாப்பிட்டாங்க. அப்ப தடுக்கப்பட்ட மரத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டார்களா, ஒரு ஆள் சாப்பிட்டாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபலம்மா தாகா அஷ்ஷஜரத, அந்த மரத்தின் கனிகளை ரெண்டு பேரும் சாப்பிட்ட பொழுது, இருமையா அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா தாகா ஷஜரத பதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா, ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிறகுதான் அவருடைய ஔரத்துகள் மறைவிடங்கள் வெளிப்பட்டன என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு சட்டத்தை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இதை சொன்னா உங்களுக்கு கோபம் கூட வரும். ஆனா ஹனபி மதுஹப் சட்டம் இது, ஹனபி மதுஹப்ல இருக்கிறது. எப்படி தெரியுமா, நீங்க தொழுவுறீங்க, தொழுகையில விளையாடி இருக்கிறாங்க, நீங்க சொல்ல கேட்டு தொழுங்கன்னு வைங்க, தொப்புல கட்ட சொல்றான்ல, இதை கேட்டு தொழுங்கன்னு வைங்க, நம்மள நேர நரகத்தை கொண்டு தள்ளிவிடுவான். என்ன சொல்றான் பாருங்க, தொழுகையில அல்ஹம்து ஓதுறோம், ருக்கு செய்யறோம், சைதா செய்யறோம், அத்தஹியாத்து ஓதுறோம், எல்லாம் முடிச்சு என்ன பண்ணணுங்க, என்ன பண்ணணும், தொழுகை முடிக்குமா என்ன செய்யணும், வெளியே வருமா என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். எல்லாம் ஓதி முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு தொழுகை முடிஞ்சு போயிடும். இதான் நீங்க எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீங்க. ஆனா அஜர்த்துமார்களுக்கு மதரசாவில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியுமா, தொழுகை எல்லாம் ஓதி முடித்த பிறகு தொழுகையை நீங்கள் முடிப்பது பல வகையாக முடிக்கலாம். என்ன செய்யலாமா, பல விதங்களில் நீங்கள் தொழுகையை முடிக்கலாம். எப்படி முடிக்கலாம் என்று கேட்டால், தொழுது இருக்கீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது எல்லாம் ஓதி முடிச்சிட்டீங்க, ஓதி முடிச்சிட்டு சிரிக்கணுமா, சலாம் கொடுக்கிறதுக்கு பதிலா, நான் இட்டு கேட்டு சொல்லல, கிதாபுல இருக்குங்க, நீங்க சலாம் கொடுக்கிறதுக்கு பதிலா என்ன செய்யலாமா, ஹனபி மதுஹப் கிதாபுல மதரசாவுல ஓதி கொடுக்கிற கிதாபுல இந்த அஜர்த்துமார்கள் எதை படிச்சுட்டு ஆலிம்னு பட்டம் போட்டுக்கிறாங்களோ அந்த கிதாபுல எதை படிச்சா பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றானோ, எதை எதிர்த்தால் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றானோ அந்த கிதாபுல எழுதி வச்சுக்கிறான். அவ் யல்ஹக கஹகஹதன், ஹஹா என்று ஒருவன் சிரித்து கூட தொழுகையிலிருந்து வெளியே வரலாம், தொழுகை முடியாது. அவ் யுஹதிஸ அம்தன், அப்படி கூட இல்லாம நல்லா கவனிக்கணும், வேணும்னு காத்து பிரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருதுன்னு வைங்க, தொழுகையில் இருக்கும்போது காத்து பிரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, நல்லா அடக்கிக்கிறணுமா, அத்தியாயத்துல ஓதி முடிச்ச உடனே சர்ன்னு காத்த விட்டுணுமா, வேணும், அதுவும் வேணும்னு செய்யணுமா. நம்மள அறியாம போனா கூட பரவாயில்லை, சலாம் கொடுக்க தேவையில்லையா. அவ் யுஹதிஸ அம்தன், வேணும்னு உனக்கு ஹதஸ் ஏற்படுது, ஹதஸ்ன்றதுக்கு பேர் வேண்டும் என்று என்ன செய்யலாம், காத்து விடலாம். தொழுகையை முடிக்கிற முறைங்க, இவங்க எல்லாம் இறையச்சம் உள்ளவங்க எழுதின கிதாபு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்க எழுதின கிதாபா இது? இவங்க சொல்ல கேட்டுக்கு நம்ம தொழுதா சொர்க்கத்துக்கு போக இயலுமா? என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தா, வேண்டும் என்று காற்று விடலாம், அது விருப்பம் இல்லையா? அவங்க எத்த கல்லம தொழுகை அத்தகத்துல ஓதியாச்சு, சோமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணுமா, அப்படியே முடிச்சுக்கலாமா? பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட ஏதாவது பேசிட்டா போதுமா, சாப்பாடு ரெடியான்னு கேட்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றதுக்கு பதிலா அத்தஹியாத்துல ஓதி முடிச்சோன்னே இந்த சாப்பாடு ரெடியா, தொழுகை செல்லுமா? அது வேணும்னு செய்யலாமா? இது எப்படி செய்யலாமா? சலாம் கொடுக்காமலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
தொழுகையுடைய அதாவது தஹரீமுஹா தக்பீர் ஒ தஹ்லீலுஹா அத்தஸ்லீம். தொழுகையில நுழைகிறது வந்து தக்பீரை கொண்டு நுழைய வேண்டும், அதிலிருந்து விடுபடுவது வந்து சலாமை கொண்டு விடுபட வேண்டும். இது ரசூலுல்லாஹ் காட்டின வழி. இப்படித்தான் அவன் 23 வருஷம் தொழுதாங்க. ஒரு நாள் காத்து விட்டு தொழுது இல்ல, ஒரு நாள் பக்கத்தில் உள்ளவன்ட்ட பேசி விட்டு தொழுகை முடிச்சது இல்ல, ஒரு நாள் ஹாஹான்னு சிரிச்சு விட்டு தொழுகை முடித்தது இல்லை. அப்புறம் என்ன செய்யலாமா? அவங்க எதுல பக்கத்தில் உள்ள பேசுறியா பேசிக்க, இல்லன்னா எனக்கு அத்தையாத்து முடிச்சவன எந்திரிச்சு போயிடணுமா, ஒண்ணும் சொல்லாம பேசாம எந்திரிச்சு போய்கிட்டே அவையும் சல்லிம இல்லாட்டி சலாம் கூட கொடுத்துக்க. கடைசியா இந்த சலாம் எங்க சொல்லாம கடைசியா தான் சலாம் கூட, முதல்ல கூட இந்த சலாம் சொல்ல மாட்டாங்களா? ஆனா முதல்ல சலாத்தை சொல்லிவிட்டாச்சு சொல்லலாம்ல. என்ன பண்றான்? முதல்ல சொல்றான் ஹாஹான்னு சிரிக்க சொல்றான், சிரிச்சு தொழுகைய முடி. அது இல்லைன்னு சொன்னா காத்து விட்டு தொழுகைய முடி, அது இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவன்ட்ட பேசி தொழுகைய முடி, அது இல்லைன்னா பேசாம இருந்துச்சு போயிட்டே இரு. அதுவும் இல்லைன்னா அவையும் சல்லிம சலாம் கூட கொடுத்துக்க போனா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல்ல எழுதி வச்சுக்க. எங்க இருக்கு நினைக்கிறீங்களா? துருள் முத்தார் குறிச்சுக்க, ஆலிமுந்தா குறிச்சுக்க, அஜர்த்து குறிச்சுக்க. 1வது வால்யூம்ல 449 பக்கம் 449 நல்லா குறிச்சுக்க. 1வது வால்யூம்ல 449 பக்கத்தில் இருக்கிறது. என்ன இருக்குது? காத்து விட்டு தொழுகைய முடி. அறிஞரான் அதாச்சும் பரவாயில்லைங்க. அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்து தந்திருக்கிறான். அந்த குர்ஆனை ஓதி நம்ம தொழுகிறோம். குர்ஆனுக்கு பதிலா ஒரு ஆள் சொல்றாரு பைபிளை ஓதி தொழுவுங்கிற. ஒத்துக்குவீங்களா? பைபிள் இருக்குல்லங்க, அதை ஓதி தொழுவுங்கிறாரு. அடபாவிகளா, நபிகள் நாயகம் கடைசி நபி, வந்தோடு எல்லாம் மாத்தியாச்சு, எதையுமே இப்ப யூஸ் பண்ண முடியாது, பழைய சட்டங்களை மாற்றப்பட்டு எல்லாரும் வழங்கி வச்சிருக்கிறோம். இவன் என்ன பண்ணிருக்கிறான் கேட்டா, கராபில் பார்சியத்தி, ஒருத்தன் பார்சி மொழியிலே ஓதுகிறான். அவி தௌராத், தௌராத்தை ஓதுகிறான். அவில் இஞ்சில், இஞ்சில்ங்கிற பைபிளை ஓதுகிறான். இப்படி ஓதினானே தோழல அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிக்கிட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்களை மன்னித்தருள்னு ஓதுறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு பதிலா என்ன பண்றான்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவேங்கறான். இப்படி செஞ்சானேயானால் இன் கிஸ்ஸத்தன் தஃசுது வ இன் ذிக்ரன் லா, அது வரலாறு ஏதாவது படிச்சா மூசா எங்க போனார், அவர் இங்கே வந்தார், அப்படி வாசகங்களா இருந்தா தொழுக முறிஞ்சிரும். வேற மாதிரி வாசகங்களா இருந்தா தொழுக முடியாது. பரலோகத்தில் எங்கிற பிதாவை எங்களை மன்னித்தருளும் கேட்டால் தக்பீர் கட்டி அல்ஹம்துக்கு பதிலா என்ன ஓதலாமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை கூப்பிடலாமா? கூப்பிட்டா என்னவாகாதான்? தொழுக முடியாது. கொஞ்சமாச்சு மூளை இருக்கா உங்களுக்கு அஜர்த்துமார்களே, உலமாக்களே? இதை கேட்க மாட்டீங்களா அஜர்த்துமார்கள்ட்ட? என்னடா இப்படி கிறுக்கு பயிர் எழுதி வச்சுக்கிறாங்க, இதை போய் படிச்சு தர்றீங்களே? குர்ஆனை படிச்சு தர மாட்டீங்களா? ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு சொல்லி தர மாட்டீங்களா? எங்க இபாதத்தை பாழாக்குறதுக்காக எங்களை கொண்டாந்து 7 வருஷம் கட்டி போட்டுருக்காங்கன்னு கேட்க மாட்டீங்களா? எப்படி உண்டாக்குறான்னு பாருங்க. மறுமை வாழ்க்கையை நாசமாக்குவதற்காகத்தான் இந்த அரபு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. காசு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நிதி கொடுக்குறீங்க. எதை படிச்சு கொடுக்குறான்? நம்முடைய மறுமையை நாசமாக்குவதற்குரிய எல்லா சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகிறீங்க, தொழுகையவே நான் சொல்லுகிறேன். தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாய் போகுது. நாய் போனா என்ன தொழுகிறதுக்கு வேண்டியதானே? ஒரு கழுதை போகுது. நிமிர்ந்து தொழுவு. இவங்க என்ன பண்றாங்கன்னா தக்பீரை கட்டிட்டு நாய் போகுதுன்னா தொழுதுகிட்ட நாய் எப்படி கூடுவோம்? தோத்தோன்னு கூப்பிடுவோம்ல, அப்படி கூப்பிடுவோம். கோழி போயிட்டு இருக்கு, கூப்பிடுவாங்க. கோழி எப்படி கூப்பிடுறது? ஊர்ல பேப்பே தானே, எங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் விடுறா. கோழிக்கு தனி பாசையா? கோழியை கூப்பிடுறது செய்வோம். கோழி போயிட்டு இருந்தா பேப்பேன்னு சொல்லுவோம். தக்பீரை கட்டி கொண்டு தொழுகையில இருக்கும் பொழுது நாயை வேண்டாம் கூப்பிடுங்க, கோழியை வேண்டாம் கூப்பிடுங்க, பன்னியை வேண்டாம் கூப்பிடுங்க, உன் தொழுகை பாழாவாது. தொழுகும் போது கோழிக்கு தீனி போடலாங்கிறாங்க. என்ன பண்றான்னு கேட்டா, கோழி வளர்க்கிற வீடா இருந்தா தொழுதுகிட்ட பாவிகளா இதெல்லாம் மகிழ் கேட்கிறீங்களா? எழுதிருக்கான் பாருங்க. லவிஸ்தா தவ கல்பன் அவ் ஹிர்ரத்தன் அவ் சாக்க ஹிமாரன் லா தப்சுது. ஒருத்தன் வந்து நாயை கூப்பிடுகிறான், அவ் ஹிர்ரத்தன் பூனையை கூப்பிடுகிறான், அவ் சாக்க ஹிமாரன் அல்ல கழுதையை விரட்டுகிறான். லா தப்சுது, தொழுகை வீணாகாது, பசாதாவாது. ஏனென்றால் லிஅன்னஹு சௌத்துன் லா ஹிஜா, அது எடுத்து கூட்ட முடியாத ஓசை. இப்ப கதை உண்டா தானா ஊனாங்களாம். என்னது எழுதுறத? அது எழுத்து இல்லையா, அதுக்கு அர்த்தம் இல்லையா? அர்த்தம் இல்லாத சொல்லா இருக்கிறதுனால தொழுகை வீணாகாது. அந்து ஊழ சகூகு, வேணும்னு இதை செஞ்சாலும் தொழுகை வீணா போவாது.
மறந்துட்டு செஞ்சாலும் நான் போவேன். அட பாவிகளா, வேணும்னு நின்றுக்கிட்டு செஞ்சே தீரணும், வேணும். நாளைக்கு பள்ளியாசல செய்யுங்க, 4 மதுரை பின்பற்ற சொன்னீங்கள, நாளைக்கு பள்ளியாசல எல்லாரும் போகணும், போய் வெப்பேன்னு கூப்பிடணும். கேட்டான்னு சொன்னா ஹனபி மதுஹபில் இருக்கு, 4 மதுஹபை பின்பற்ற சொன்னாய், மதுஹபை பின்பற்றுகிறோம். ஹனபி மதுஹபில் துருல் முக்தார்ங்கிற நூல்ல இதை எழுதி வைத்திருக்கிறாய், 1வது வால்யூம்ல 485 பக்கத்தை எழுதி வைத்திருக்கிறாய். நாங்க நாயை கூப்பிடுறோம், ஓகேயா? பண்ணி கூப்பிடுவோம், ஓகேன்னு கேளுங்க. ஏதாச்சும் பரவாயில்லை எழுதிருக்கான் பாருங்க. ஒரு ஆள் அஜர்த்து, நம்ம ஊர் அஜர்த்து வர்றாரு, நீடு ஒரு பள்ளியாசலுக்கு அஜர்த்து வர்றாரு. அஜர்த்தை சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? நல்லா கிராத் ஓதுவாரா, நல்லா தோற்றமா இருக்காரா, இப்படி பார்த்து சேர்க்கணும்ல. ஆனால் அதுக்கு ஷரத்து இருக்குது, இமாமத்துக்குன்னு ஒரு ஷரத்து இருக்குது. என்ன ஷரத்து தெரியுமா? முதல்ல இமாமாக வரக்கூடியவர் அஸ்மஹும் வஜ்ஹன், அற்புதமான பர்சனாலிட்டி இருக்கணுமா. பார்த்தா அப்படி தக்காளி பழம் மாதிரி என்ன செய்யணுமா, தலதலன்னு இருக்கணுமா. அஜர்த்து என்ன ஆனலகன் போட்டி நடத்த போறீங்களா? இப்ப அடே அஜர்த்து வேலைக்கு வர்றாரு அவரு, இவன் ஆனலகன் போட்டிக்கு மாதிரி என்ன செய்யணுமா, அஸ்மஹும் வஜ்ஹன், ரொம்ப அற்புதமான ஒரு முக அழகு கொண்டவராக இருக்க வேண்டும். முக்காவாசி அஜர்த்து வரட்டி விட்டுருங்க, மதுஹப் கிதாப்ல இருக்குன்னு சொல்லி. அப்புறம் என்னன்னு கேட்டா, சும்மா அக்ஸருஹும் ஹஸபன், நல்ல பாரம்பரியம் மிக்கவராக இருக்க வேண்டும். சும்மல் அஹ்ஸனு சௌத்தன், பிறகு நல்ல குரல் இருக்க வேண்டும். இதெல்லாம் கூட ஓகேமான உங்களுக்கு தெரியும். அப்புறம் தான் பாயிண்ட். சும்மல் அக்ஸரு மாலன், நல்ல பணம் இருக்கணுமா. எல்லாம் எல்லா பேரும் பிச்சைக்காரன், ஊராஜர்த்தே இருக்க முடியாது. எந்த அஜர்த்தாவது பணக்கார அஜர்த்து பார்த்திருக்கீங்களா? பணக்கார அஜர்த்து இங்க இருக்காங்க, எல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன எழுதி வச்சுக்கிறாங்க? மதுஹப் கிதாப்ல இருக்கிறது 1வது வால்யூம்ல 558 குறிச்சுக்க. சும்மல் அக்ஸரு மாலன், அதிகமான காசு உள்ளவனா இருக்கணுமா. சும்மல் அக்ஸரு ஜாகன், அதுக்கப்புறம் நல்ல பதவி இருக்கணுமா. எம்எல்ஏ எம்பி தான் இமாமா இருக்கணும், இல்ல குறைஞ்சபட்சம் பஞ்சாயத்து போர்டு தலைவராக வச்சிருக்கணும். சும்மல் அக்ஸரு ஜாகன், அப்புறமா நல்ல பதவி உள்ளவரா இருக்கணும். அதுக்கப்புறம் சும்மல் அக்பர் ரஹ்சன், மண்ட பெருசா இருக்கணும். சூப்பு போடுறதுக்கா மண்டை இருக்கிற பெருசா இருக்கணும். இமாமத்து செய்யறதுக்கு தகுதியை கேட்டா இமாமத்துக்கு மண்டை பெருசா இருக்கணுமா. எழுதி வச்சுக்கிறாங்க, மிகப்படுத்தி சொல்லல. இதுதான் மார்சல் ஓதுறாங்க. ஏன் கெட்டு போனா விளங்குதா, ஏன் எதிர்க்கிறாங்க விளங்குதா? என்னென்னத்தையோ மார்க்கம்னு படிச்சுட்டு நம்ம எல்லாம் அது பொய்ன்னு சொல்லுவோம், கோவம் வருது. திருந்துறதுக்கு பதிலாக கோவம் வருது. உலமாக்களுக்கு என்ன வரணும்? கோவம் வரணும். யாரு மேல? இந்த பாவிகள் மேல வரணும். மார்க்கம்னு சொல்லி நம்ம மடப்பையில் ஆக்கியிருக்காங்க, மார்க்கம்னு சொல்லி பொய்ய சொல்லி தந்திருக்கிறாங்க, மார்க்கம்னு கெடுத்து குட்டிசேகர் ஆக்கியிருக்கிறாங்க என்று அவர்கள் மீது கற்றுத்தந்தவர்கள் மீது எங்களுக்கு கோவம் வருது. நாங்க தான் படிச்சோம், எங்களுக்கு இப்ப கோவம் வருது. பாழாக்கிட்டாங்களே 7 வருஷத்தை. ஒழுங்கா படிச்சிருந்தா இது எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்? இந்த வேலையை 80ல ஆரம்பிச்சிருக்க மாட்டோமே. நம்மளா வந்ததுனால லேட்டா ஆரம்பிச்சிருக்கிறோம். படிக்கும் போது ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா 65ல 70ல ஆரம்பிச்சிருப்போமே. அப்ப என்ன வருதுன்னா, சும்மல் அக்பர் ரஹ்சன், மண்டை பெருசா இருக்கணும். இதாச்சும் பரவாயில்லைங்க. சும்மல் அஸ்கர் உதுவன், உறுப்பு சின்னதா இருக்கணும் எழுதிக்காரு. பாத்தீங்களா அறிவு வட்டவனும் என்ன எழுதிக்கான்னு பாத்தீங்களா? இப்ப அஜர்த்தை எல்லாத்துக்கும் பார்க்க முடியுமா? எல்லாம் கித்தாபுல இருக்குங்க. சும்மல் நான் மிகப்படுத்தல, மதுஹப் கித்தாபுல இருக்கிறது. சும்மல் அஸ்கர் உதுவன், உறுப்பு சின்னதாக இருக்க வேண்டும். 1வது வால்யூம்ல 558வது பக்கத்துல அஜர்த்துமார்களுக்கு இருக்க வேண்டிய தகுதின்னு எழுதி வச்சுக்கலாம். நான் கேட்கிறேன், இந்த மாதிரி கித்தாபுல உள்ளதை பார்த்து நம்ம தொழ இயலுமா? இது இறையச்சம் உள்ள ஒருத்தன் எழுதிருப்பானா? ஒரு மூளை உள்ள ஒருத்தன் எழுதிருப்பானா? இவன் சொல்ற முறையில தொழுதா நம்ம தொழுகை என்ன கதிக்கு ஆளாகிறது? ஏன்பா அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல உள்ளபடி தொழுவான்ப்பா, ரசூலுல்லாஹ் சொன்னபடி தொழுவேன். நீ அந்த ஆளுக்கு சொன்னபடி தொழுவுற பாயிண்ட் விளங்கவே இல்லையா?